ஓகே. பக்தர்கள் அனைவரையும் இன்றைய பக்தி விருட்சா வகுப்புக்கு வர இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். பொதுவாக எப்பவுமே ஒரு வேலையை நாம ஃபாஸ்ட்டாக முடிக்கணும், அதே மாதிரி நமக்கு சாதகமா முடிக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு எப்பவுமே ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது வீடா இருக்கலாம், இல்லைன்னா ஆஃபீஸாக இருக்கலாம், இல்லைன்னா ஏதோ கவர்மெண்ட்டோடைய ஒரு வேலையாக இருக்கலாம். இந்த மாதிரி எதா இருந்தால் கூட ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. நேரடியான ஒரு முயற்சியை விட ரெக்கமெண்டேஷன் மூலமாக நடக்கக்கூடிய வேலை வேகமாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது நமக்கு சாதகமாகவும் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் தான். வீட்டில் நமக்கு ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது அம்மா. ஸோ கண்டிப்பாக அம்மா மூலமாக நம்ம முயற்சி பண்ணக்கூடிய எல்லா வேலையுமே வீட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். அது மாதிரி ஆன்மீக வாழ்க்கையிலையும் கூட நமக்கு இந்த ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. அந்த ரெக்கமெண்டேஷன் இருந்தது அப்படின்னு சொன்னால் பகவான் கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் நம்மளை சீக்கிரமாக அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. நம்மளுடைய ரெக்வஸ்ட்டை என்னன்னு சீக்கிரமாக கேட்குறாரு. அப்படி நமக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறதுக்கு சரியான ஒரு ஆள் வேணும் இல்லையா? கண்டிப்பாக கிருஷ்ணருக்கு ரெக்கமெண்டேஷனை எதிர்பார்க்கிறார். நேரடியாக நம்ம அவரை அணுகிறத விட ரெக்கமெண்டேஷன் இருந்தால் கிருஷ்ணரும் சந்தோஷப்படுறாரு. ஏன் அப்படின்னு சொன்னால் அவருக்கு தன்னுடைய நெருக்கமானவர்களுக்கு நாம நெருக்கமாக இருக்கிறோமா அப்படிங்கிறதுக்காக ரெக்கமெண்டேஷன் மூலமாக தான் வரணுன்ற ஒரு கட்டாயம் இல்லை. ஆனால் தனக்கு நெருக்கமானவர்களுக்கு அவங்க நெருக்கமாக இருக்கிறாங்களாங்கிறத ஒரு ஊர்ஜிதப்படுத்துறதுக்காக கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, அப்படி ரெக்கமெண்டேஷன் மூலமாக வரணும்னு எதிர்பார்க்கிறார். இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவான், எனக்கு கிருஷ்ணரே போதும், கிருஷ்ணர் கூட இருக்கிறவங்க யாரும் எனக்கு தேவையில்லை அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நம்ம வந்துடுவோம். அப்போ அங்கே கிருஷ்ணரோட நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான ஒரு காரியமாக இருக்கும். ஸோ அதனால் கிருஷ்ணர் கூட என்ன எதிர்பார்க்கிறாரு, நம்ம ரெக்கமெண்டேஷன் மூலமாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. அப்படி நமக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறதுக்கு குவாலிஃபைடான ஒரு ஆள் இருக்கணும். என்ன மாதிரி ஆளுங்க உங்களுக்காக ரெக்கமெண்டேஷன் பண்ணோம்னா கிருஷ்ணர் என்ன பண்ணிடுவாரு, இமிடியேட்டாக ரிஜெக்ட் பண்ணிடுவார். நீ அவன் சொல்லி வந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் என்னை விட ஒரு உத்தமமான ஒரு பக்தர் அவர் ரெக்கமெண்ட் பண்ணாரு அப்படின்னு சொன்னால் கிருஷ்ணர் நிஜமா இமிடியேட்டாக காது கொடுத்து கேட்பார். அதில் நமக்கு இமிடியேட்டாக நமக்காக ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு உத்தமமான நபர் யாரு அப்படின்னு சொன்னால், இதில் ஒரு ஹைரார்கி இருக்கு. இவங்க இப்படி அப்படின்னு சொல்லி ஒரு ஹைரார்கி இருக்கு. அந்த ஹைரார்கியில் நமக்கு இமிடியேட்டாக இருக்கக்கூடிய அந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் யாரு அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருக்குமே நம்மளுடைய குரு. நம்ம தீட்சை வாங்கியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த குரு கிருஷ்ணருடைய ஒரு பிரதிநிதியாக இருக்கிறதுனால, கிருஷ்ணருக்கு பிரியமானவராக இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணலாம், நமக்காக ரெக்கமெண்ட் பண்ணலாம். அந்த குரு அவர் என்ன பண்றாரு, அவருடைய குருவா இருக்கக்கூடிய பிரபுபாதர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்றாரு. பிரபுபாதர் என்ன பண்றாரு, அவருடைய குரு பரம்பரெல்லாம் அப்படியே அந்த ஹைரார்கியில போறப்போ துளசி தேவி அப்படிங்கிறவங்களும் நம்மளுடைய இந்த ஆன்மீக வாழ்க்கையினுடைய ஒரு முன்னேற்றத்துக்கும் நம்மளுடைய கிருஷ்ணருக்கும் நமக்குமான அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லையும் துளசி தேவியோடைய ஒரு ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ துளசியோடைய ஒரு ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது, கிருஷ்ணரை திருப்திப்படுத்த முடியாது. ஏன்னா கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதில் இருக்கக்கூடிய பல முக்கியமான அந்த பக்தர்கள்ல துளசியும் பிரதானமான ஒரு பக்தை. இன்னும் சொல்லணும்னா கிருஷ்ணருக்கும் துளசி தேவிக்குமே எந்த ஒரு வித்தியாசமும் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா
துளசி தேவி அப்படிங்கிறவங்க வந்து ஏதோ வந்து ஒரு செடியோ இல்லைன்னா வந்து ஒரு தேவதையோ இல்லை. அவங்க வந்து கிருஷ்ணருடைய சாட்சாத் ஸ்வரூப சக்தியுடைய ஒரு அங்கம். ஓகே, கொஞ்சம் டீட்டெயில் டீப்பாக போக தேவையில்லை. கிருஷ்ணருடைய ஒரு மிக நெருக்கமான ஒரு பக்தை அவங்க. அதனால துளசிக்கு வந்து கிருஷ்ணரே வந்து அந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் வந்து கொடுத்துருக்கிறார். இன்னும் சொல்ல போனா ஒரு வகையில துளசி கிருஷ்ணருடைய ஒரு மனைவி இல்லையா? துளசி சாலக்கிராம விவாகம் கூட வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கிருஷ்ணர் வந்து சாலக்கிராம ரூபத்துல வந்து என்ன பண்ணாரு? துளசியை வந்து திருமணம் செய்து கொண்டார். அதனால கிருஷ்ணரை வந்து திருப்திப்படுத்துறதுக்கு துளசி மூலமா நம்ம அதை முயற்சி பண்ணும்போது ரொம்ப எளிமையா வந்து நடக்கும். அது மட்டும் இல்லாம துளசியை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா மணிக்கணக்கா நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு வந்து துளசி தேவியோடைய மகாத்மியம் அப்படிங்கிறது இருக்கு. இன்னைக்கு எந்த அளவுக்கு பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஸோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி துளசியோடைய 8 முக்கியமான பேர்கள் இருக்கு. அதை மட்டும் சொல்லி துளசியை வந்து வணங்கி, துளசி நம்ம எல்லாருக்குமே வந்து அவங்களுடைய கருணையை கொடுக்கட்டும்னு வேண்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ துளசிக்கு 8 முக்கியமான பேர்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஒண்ணு வந்து பிருந்தா, ரெண்டாவது வந்து பிருந்தாவணி, மூணாவது விஸ்வ பாவனி, 4 விஸ்வ பூஜிதா, 5 நந்தினி, 6 புஷ்பசாரா, 7 துளசி, 8 கிருஷ்ண ஜீவனி. ஸோ இது எல்லாமே வந்து துளசிக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பேர்கள். இதை தவிர இன்னும் துளசிக்கு பல அற்புதமான மகிமைகள் இருக்கு. அதெல்லாம் நம்ம வந்து கிளாஸை தொடர்ந்து வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ. கிளாஸை வந்து அட்டன் பண்ண அனைத்து பக்தர்களுக்கும் யாராவது வந்து படிக்கலாம். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. எஸ். ஹரே கிருஷ்ணா. துளசி தேவி. துளசி உள்ள இல்லமானது புனித ஸ்தலமாகிறது. அங்கு எந்தவித நோயோ யமதூதர்களோ மரண தேவனோ வர முடியாது. விஷ்ணு பகவான் துளசி உள்ள கிராமத்தையோ இல்லத்தையோ தனது வசிப்பிடமாக்கிக் கொள்வார். இந்த இல்லங்களில் யாரும் வறுமை, நோய், பிரியமானவர்களின் பிரிவு இவற்றால் துன்புற மாட்டார்கள். பத்ம புராணம் அண்ட் உத்தரகாண்டம். துளசி தேவியின் மகிமையை முழுமையாக நம்மால் விவரிக்க முடியாது. சாஸ்திரங்கள் துளசியை வழிபடுவதால் ஏற்படும் நன்மைகளில் ஒரு குறிப்பை மட்டும் தருகின்றது. கீழ்கண்ட விவரங்கள் பத்ம புராணத்திலிருந்து எடுக்கப்பட்டது. பக்தி சேவையின் சாரம். துளசி தேவி. துளசி தேவியின் இலை, பூக்கள், வேர், கிளைகள், நிழல் எல்லாமே ஆன்மீகமானது. யார் ஒருவர் பக்தியோடு துளசியை கிருஷ்ணரின் விக்கிரகத்திற்கு அர்ப்பணம் செய்கிறார்களோ அவர்கள் கிருஷ்ணர் அருகிலேயே இருப்பார்கள். யார் ஒருவர் துளசி மஞ்சரியை பகவான் கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் செய்கிறார்களோ அவர்கள் அனைத்து புஷ்பத்தையும் பகவானுக்கு அர்ப்பணம் செய்த பலன் பெறுகிறார்கள். மேலும் பகவானின் ராஜ்யத்திற்கு செல்வார்கள். யார் ஒருவர் துளசி செடியின் அடியில் இருந்த மண்ணை எடுத்து தன் உடலில் பூசிக்கொண்டு ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபடுகின்றானோ அவன் ஒவ்வொரு நாளும் 100 நாள் பூஜை செய்த பலன்களை பெறுகின்றனர். யார் ஒருவர் துளசியை தர்சனம் செய்கிறார்களோ அல்லது துளசி உள்ள தோட்டம், இல்லம் அருகிலோ செல்கிறார்களோ அவர்களின் எல்லா பாவ விலைகளிலிருந்தும் பிராமணனை கொன்ற பாவத்திலிருந்தும் விடுபடுகிறார். எங்கெல்லாம் துளசி தேவி இருக்கின்றாரோ அந்த நரகம் காடுகளில் கிருஷ்ணர் மகிழ்ச்சியாக இருக்கிறார். துளசி தேவி உள்ள இல்லம் எந்த கேடான காலத்திலும் விழுந்து போகாது. புனித ஸ்தலங்களை விட தூய்மையானது. யாரெல்லாம் துளசி தேவியை நுகர்கின்றார்களோ அவர்களை தூய்மைப்படுத்தும். துளசி செடியின் அடியில் இருந்து எடுத்த மண் உள்ள வீட்டில் கிருஷ்ணரும் தேவர்களும் இருப்பார்கள். துளசி இல்லாமல் பகவான் கிருஷ்ணர் பூக்களோ உணவோ சந்தனத்தையோ ஏற்றுக்கொள்ள மாட்டார். துளசி இலைகளால் தினமும் கிருஷ்ணரை வழிபடுபவர்கள் எல்லா விதமான தவம், தானம், யாகம் செய்ததன் பலனை பெறுகிறார்கள். சொல்ல போனால் அவர்களுக்கு மற்ற வேறு கடமைகள் இல்லை. சாஸ்திரத்தின் சாரத்தை அறிந்தவர்கள் ஆகிறார்கள். Yes, thank you. Yeah, thank you, Prabhuji. Hare Krishna. Hare Krishna. So wonderful-ஆன துளசியோடைய மகிமை வந்து இங்க சொல்லப்பட்டிருக்கு. எதுவுமே வந்து நம்மளுடைய ஒரு கற்பனை இல்லை, எல்லாம் வந்து புராணங்கள்ல இருந்து மேற்கோள்களோட வந்து சொல்லப்பட்டிருக்கு. துளசி உடைய ஒரு மகிமை, மகத்துவம் எந்த அளவுக்கு வந்து இருக்கு அப்படின்னா,
துளசியோடைய மகிமை வந்து வேதங்கள்ல ஆரம்பிச்சு ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் இதிகாசம் எல்லா கிரந்தத்திலையுமே வந்து துளசியோடைய மகிமை வந்து சொல்லப்பட்டிருக்கு. கிருஷ்ணரை வந்து திருப்திப்படுத்துறதுக்கு துளசியை தவிர வேற ஒரு சிறந்த ஒரு வழி வந்து நமக்கு வந்து இருக்க முடியாது. துளசியை வழிபடுவதன் மூலமாவே நம்மளால என்ன பண்ண முடியும்? கிருஷ்ணரை வந்து ஈஸியா திருப்தி பண்ண முடியும், அடைய முடியும். சைத்தன்ய சரிதாமிர்தத்துல வந்து கிருஷ்ணர் இந்த பௌதிக உலகத்துல கலியுகத்துல சைத்தன்யரா அவதரித்ததற்கான காரணங்கள் அதுல வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அத்வைத ஆச்சாரியர் அவர் வந்து இந்த பௌதிக மக்கள் எல்லாம் வந்து புலனின்பத்திலே அதிகமா ஈடுபட்டு இருக்கிறாங்க. பகவானுக்கான அந்த பக்தி தொண்டை பண்றதுக்கான ஒரு விருப்பம் கொஞ்சம் கூட இல்லாம இருக்கிறாங்கிறத பார்த்து இதை சரி பண்றதுக்காக பகவான் இந்த பூமியில வந்து அவதாரம் பண்ணணும் அப்படின்னு வந்து நினைச்சாரு. அப்ப பகவானை வந்து கூப்பிடணும்னா எப்படி கூப்பிடலாம் அப்படின்னு ஒரு யோசனை. அப்போ அத்வைத ஆச்சாரியார் செய்த காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, பகவான் ஆத்மாராமான்னு வந்து அழைக்கப்படுறார். ஆத்மாராமா அப்படின்னு சொன்னா சுயமாவே வந்து எப்போதும் ஆனந்தமாகவும் சுய திருப்தியோடையும் இருக்கக்கூடியவர். அவருக்கு வெளியில இருந்து ஒரு வஸ்துனால வந்து ஆனந்தம் கிடைக்கணும், திருப்தி கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் பகவானுக்கு இல்லை. ஆனா நம்மளுடைய வாழ்க்கை அப்படி இல்லை. நமக்கு வந்து வெளிப்புறமான ஒரு வஸ்துக்கள் இருக்கிறதுனாலதான் நம்மளால என்ன பண்ண முடியும்? ஆனந்தமாவே இருக்க முடியும். சிம்பிளான ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நாம பார்க்கறதுக்கு மேபி அழகாவே இருக்கலாம். நான் கிடையாது, நீங்கெல்லாம் அழகாவே இருக்கலாம். ஆனாலும் பார்க்கிறவங்க யாராவது ஒருத்தவங்க வந்து என்ன சொல்லணும்? அவங்க வந்து உங்களை பார்த்து நல்லா அழகா இருக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்லணும். நல்லா வந்து ஒரு ட்ரெஸ் நம்ம போட்டிருக்கிறோம் அப்படின்னு நமக்கே தெரியும். நமக்கு வந்து நல்ல ஒரு ட்ரெஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு தெரியும். ஆனாலும் அதை பார்த்து ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணணும்? நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கீங்களே, அழகா இருக்கே, எங்க வாங்குனீங்க அப்படின்னு வந்து யாராவது 2 பேர் வந்து பேசணும், கேட்கணும். அப்பதான் வந்து நமக்கு வந்து என்ன ஆகும்? திருப்தி அடையும் இல்லையா? அதுதான் நம்மளுடைய ஒரு நிலைமை. ஆனா கிருஷ்ணருக்கு அப்படி இல்லை. கிருஷ்ணர் அவர் ஆத்மராமா, ஸ்வயம் திருப்தியா ஆனந்தமா அவர் இருக்கிறதுனால அவருக்கு வெளிப்புறமான ஒரு விஷயத்து மூலமா அவரை வந்து திருப்திப்படுத்தணுன்ற ஒரு அவசியம் இல்லை. அப்போ கிருஷ்ணரை இங்க வந்து நம்ம கூப்பிடுறோம் அப்படின்னு சொன்னா, அப்ப அவரை வந்து என்ன வந்து சொல்லி என்ன கொடுத்து அவரை வந்து திருப்திப்படுத்தி நம்ம வந்து கூப்பிட முடியும்? ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நபரை நம்ம வீட்டுக்கு சும்மா வந்து கூப்பிட்டோம் அப்படின்னா அவங்க வந்துருவாங்களா? அவங்கள நம்ம வீட்டுக்கு வர வைக்கணும்னா அதுக்கு முதல்ல நமக்கான அந்த தகுதி இருக்கணும். வர்றவங்கள நம்ம அந்த மாதிரி வந்து உபசரிக்கிறதுக்கும் வந்து முடியணும். அப்படின்னாதான் என்ன பண்ணுவாங்க? அவங்க நம்ம வீட்டுக்கு வந்து அந்த அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை நம்மளால வந்து கொடுக்க முடியும். இல்லை அப்படின்னா அவங்க வந்து என்ன நினைப்பாங்க? அந்த வீட்டுக்கு ஏன்டா போனோம் அப்படின்னு நினைப்பாங்க. சோ இது லௌகிகமான ஒரு வழக்கத்திலேயே இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, பகவான் சர்வலோக மகேஸ்வரன் அவரை நாம வந்து கூப்பிடணும் அப்படின்னு சொன்னா எந்த மாதிரியான ஒரு மரியாதை எல்லாம் உபச்சரணை எல்லாம் கொடுத்து அவரை வந்து கூப்பிடணும்? அப்படி அவரை வந்து அவருக்கு அந்த ஒரு மரியாதையை கொடுக்குற அளவுக்கு நம்ம கிட்ட வந்து சக்தி இருக்கா? நமக்கு அதை வந்து பண்ண முடியுமா? நம்ம கிட்ட உண்மையிலேயே அந்த அளவுக்கு வந்து ஒரு சக்தி கிடையாது. அப்புறம் பகவானை எப்படி நம்ம திருப்திப்படுத்துறது? பகவான் எப்படி நம்ம கூப்பிட்டா வருவாரு? ரொம்ப சிம்பிளான ஒரு வழி பகவானை வந்து திருப்திப்படுத்துறதுக்கு, துளசி தல மாத்திரேன ஜலேன சுலுக்கியவா அப்படின்னு சைத்தன்ய சரிதாமிரத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. என்ன அர்த்தம்? இது கௌதமிய தந்திரத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். அங்க வந்து மேற்கோள் காட்டப்பட்டிருக்கு. அதாவது யாரு ஒருத்தவங்க வந்து துளசி தளம்னா துளசி இலை இல்லைன்னா ஒரு மஞ்சரி துளசியில அந்த மொட்டு இருக்கும், நீங்க பார்த்திருப்பீங்க, பூ வர்றது. அத வந்து ஒருத்தர் துளசி தளம் தண்ணி, அதுதான் கிருஷ்ணர் பகவத்கீதையில என்ன சொல்றாரு? பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி. யாராவது ஒருத்தவங்க அன்போட எனக்கு வந்து ஒரு இலையோ இல்லைன்னா நீரோ எனக்கு வந்து அர்ப்பணிச்சா அதை நான் பக்தியோட அர்ப்பணிச்சா அதை நான் வந்து ஏத்துக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணன் சொன்னார். அது எது அப்படின்னா துளசி இலை. அந்த நீர் நமக்கு கங்கை நீரை வந்து கொடுக்கறதுக்கு வந்து முடிஞ்சா கங்கை நீருக்கு நமக்கு வழி இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம கொடுக்கக்கூடிய நீரையே கங்கா கங்கா கங்கான்னு சொல்லி என்ன பண்ணலாம்? அதை கங்கையாவே நினைச்சு நம்ம பகவானுக்கு கொடுக்கலாம். இது வந்து நம்ம பகவானுக்கு நம்ம அர்ப்பணிச்சாலே போதும்.
பகவான் இந்த பக்தனுக்கு நான் என்ன கொடுக்கறது அப்படின்னு அவர் வந்து ஆலோசனை பண்ணுவாராம். அதாவது இந்த பக்தனுக்கு கொடுக்கிற அளவுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லையேன்னு நினைப்பாராம். அப்படின்னா வச்சுக்கிட்டே வந்து கொடுக்காம இருக்கிறதுக்காக அப்படி வந்து திங்க் பண்றாருன்னு நினைக்க தேவையில்லை. அந்த ஒரு இலைய அர்ப்பணம் பண்ணதுக்கு சமமா கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு பகவான் நினைப்பாராம். சர்வலோக மகேஸ்வரன், எல்லாத்துக்குமே அதிபதியா எல்லா ஐஸ்வர்யத்தையும் உடைய மகாலட்சுமியுடைய ஒரு கணவர் இந்த ஒரு துளசி தளத்தை சமர்ப்பிச்சதுக்கு சமமா நான் என்ன பதிலுக்கு கொடுக்க முடியும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த துளசி தளத்துடைய ஒரு மகிமை என்ன அப்படிங்கிறத நாம வந்து புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த துளசி தளம் ஓகே கொடுக்கறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். துளசியை நாம வந்து வழிபட்டா என்ன கிடைக்கும், துளசியை நாம வந்து எப்படி வழிபடுறது, இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்து இருக்கலாம். ஸோ சாஸ்திரத்துல வந்து சொல்லியிருக்கு 9 விதமான முறைகள்ல நாம என்ன பண்ணலாம், துளசியை வந்து நாம வழிபாடு பண்ணலாம். திருஷ்டா ஸ்பிருஷ்டா ததா தியாதா கீர்த்திதா நமிதா ஸ்மிருதா ரோபிதா சேவ்யா நித்யம் பூஜிதா துளசி சுபா நவதா துளசி நித்யம் ये भजन्ति दिने दिने युगे युगकोटि சகஸ்ராணி வசந்தி ஹரே கிரகே. அதாவது 9 முறை வந்து இங்க வந்து சொல்லப்பட்டிருக்காங்க. 9 வழிமுறை எப்படி வந்து துளசியை வந்து வழிபாடு பண்ணலாம், அதனால என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. என்ன வழிமுறை அப்படின்னு சொன்னா, திருஷ்டா. திருஷ்டா அப்படின்னு சொன்னா பாக்குறது. என்ன பாக்குறது வந்து ஒரு வழிபாடா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். துளசிக்கு அந்த அளவுக்கு ஒரு மகத்துவம் இருக்கு. எங்கேயாவது வந்து ஒரு இடத்துல துளசி இருக்கு, அந்த துளசியை பார்த்து ஓ இந்த துளசி பகவான் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமானதாச்சே அப்படின்னு நீங்க மனசால நினைச்சாலே போதும். அதை பார்த்து மனசால அந்த மாதிரி நினைச்சாலே அந்த பார்த்ததுனாலேயே என்ன ஆகுதான், அதுவே வந்து துளசியை பூஜை செய்ததற்கு சமமான பலனை கொடுக்குது அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்லப்படுது. இதை விட ரொம்ப எளிமையா என்ன பண்ண முடியும்? கலியுகத்துல நம்ம எந்த அளவுக்கு வந்து சோம்பேறிகள் அப்படிங்கிறத வந்து முன்னாடியே தெரிஞ்சு சாஸ்திரத்துல வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, இதை வந்து சொல்லியிருக்கிறாங்க. துளசியை பார்க்கிறது அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து வீட்டுல வச்சு அதை பராமரிக்கிறதுக்கு, தண்ணி ஊத்துறதுக்கு, பூஜை பண்றதுக்கு, இதுக்கெல்லாம் நமக்கு மேபி சோம்பேறித்தனம் இருக்கலாம். ஆனா அது கூட பண்ண முடியாதுன்னா பரவாயில்ல, பார்த்தாலே போதும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றாங்க. அப்புறமா ஸ்பிருஷ்டா அப்படின்னு சொன்னா தொடுறது. துளசி தேவி, துளசி செடி இருக்கு, தொடுறது அப்படின்னு சொன்னா துளசியை வந்து நம்ம மென்மையா வந்து ஹேண்டில் பண்ணணும், ரொம்ப ரஃபா வந்து ஹேண்டில் பண்ணக்கூடாது. ஸோ என்ன சொல்றது, ரொம்ப ரஃபா வந்து அதை அந்த இலைகளை வந்து பறிக்கிறது, அதை செடியை வந்து பிடுங்கிறது, அந்த மாதிரி எதுவும் பண்ணாம மரியாதையா துளசியை வந்து என்ன பண்ணலாம், அதோடைய அடிப்பகுதி வேர் பகுதியை வந்து நம்ம தொட்டு வணங்கலாம். இல்லை அந்த செடியினுடைய மேல் பகுதி உச்சியா இருக்கக்கூடிய அந்த பகுதி அதை கூட வந்து தொட்டு வணங்கலாம். அதுக்கு என்ன நன்மை அப்படிங்கறத வந்து அப்புறமா சொல்றேன். ஸோ இது வந்து தொடுறது. அதுக்கப்புறமா தியாதா, ஸ்மரணம் பண்றது. துளசியை வந்து இப்ப நான் சொன்ன இந்த 8 பேர்கள் இருக்க, இந்த ஏதாவது 8 பேரை நீங்க நினைச்சு நீங்க வந்து அதுல ஒரு பேரு உங்களுக்கு ஞாபகம் வந்தா, துளசிங்கிற பேரே ஞாபகம் வந்து ஓ துளசி கிருஷ்ணருடைய சிறந்த பக்தியாச்சு, இந்த மாதிரி நீங்க நினைச்சீங்கனாலே துளசியை பூஜை செய்ததற்கான சமம். புஷ்பசாரா, கிருஷ்ண ஜீவனி, விஸ்வ பூஜிதா, பிருந்தா, எந்த பேர் உங்களுக்கு ஞாபகம் வருதோ அந்த பேரை சொல்லி நீங்க துளசியை வந்து ஸ்மரணம் பண்ணீங்கனாலே வந்து என்ன ஆகுது, உங்களுக்கு அந்த அளவுக்கு நன்மை கிடைக்குது. அது எதுன்னு லாஸ்டா சொல்றேன். அடுத்து நமிதா. நமிதா அப்படின்னா நமஸ்காரம், அதாவது வணங்குறது. துளசி தேவியை வந்து எங்க நீங்க பாத்தீங்கன்னாலும் அந்த துளசியை பார்த்து நீங்க ஒரு சின்னதா கையை எடுத்து நீங்க வந்து வணக்கம் சொன்னீங்கன்னாலும் கூட வந்து போதும். ஓ துளசி தேவி இங்க இருக்கிறாங்களா, துளசி கிருஷ்ணருக்கு பிரியமான பக்தியாச்சே அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு நிமிடம் துளசியை எடுத்து நீங்க கையால நீங்க வணங்குனீங்கனாலும் ஓகே. இல்லைன்னா உங்களுடைய மனசளவுலையாவது வந்துட்டு துளசி துளசி தேவியுடைய ஒரு விரிவங்கம் தான். ஸோ அதனால அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், அந்த துளசிக்கு நமஸ்காரம் பண்றதும் வந்து ஒரு வழிபடும் முறை. ஸ்ருதா, இப்போ நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க
துளசியோடைய மகிமைகளை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த மாதிரி வந்து துளசியோடைய மகிமையை கேட்கறது அப்படிங்கிறதும் அந்த துளசியை பூஜை செய்ததற்கான சமமான பலனை கொடுக்கும். அதுக்கப்புறம் ரோபிதா அப்படின்னா துளசி செடியை நடுறது. நம்ம வந்து மரங்களை நடுறது அப்படிங்கிறது வந்து பலவிதமான இயற்கை ஆர்வலர்கள் அவங்கெல்லாம் வந்து ப்ரமோஷன் பண்றாங்க. காடுகள், மரங்கள் இதெல்லாமே அழிஞ்சிட்டு வருது, நம்ம வந்து அதெல்லாம் நடணும்னு சொல்றாங்க. கண்டிப்பா அதுவும் வந்து பண்ணலாம், இல்லைன்னு அவசியம் இல்லைன்னு கிடையாது. ஆனா துளசி செடி, அந்த ஒரு செடியை நாம வந்து நட்டோம் அப்படின்னாலே அதுக்கு கூட நமக்கு என்னமோ வந்து பலன் அதுக்கு இருக்கு. சேவ்யா அப்படின்னா சேவை பண்றது. அந்த துளசி செடி எங்கேயாவது இருந்தா அந்த துளசி செடியை சுத்தி அதுக்கு வந்து எந்த விதமான இடையூறும் இல்லாத மாதிரி அந்த செடியை வந்து பாதுகாக்கிறது. நம்ம வீட்டுல வச்சே வந்து சேவை பண்றது. இப்படி இதுல எந்த ஒரு விதத்துலயும் என்ன பண்ணலாம், அந்த துளசிக்கு நாம சேவை பண்ணலாம். அதுக்கப்புறம் பூஜிதா, பூஜையே பண்றது. நம்ம வீட்டுல துளசி வந்து வச்சு நம்ம என்ன பண்ணலாம், பூஜையே பண்ணலாம். நம்மளுடைய கோவில்கள்ல தினமும் காலையும் சாயங்காலமும் வந்து துளசிக்கு வந்து பூஜை நடக்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அப்போ அது வந்து ஒரு பாட்டும் பாடுவாங்க, அது கடைசியில வருது. அது என்ன பாடல், அதுக்கான அது ஏன் பிரபுபாதர் வச்சாரு, அதுக்கு என்ன காரணம், அதோடைய மகத்துவம் என்னங்கிறதெல்லாம் நம்ம கடைசியில பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து 9 முறை சொல்லியிருக்கு இந்த ஸ்லோகத்துல. இந்த 9 விதமான முறைகள்ல நவதா துளசி நித்தியம், தினமும் வந்து யாரு இந்த 9 வழிமுறைகள்ல ஏதோ ஒன்னானாலும் சரி 9ஆனாலும் சரி, யாரு தினமும் வந்து பஜந்தி, யாரு வந்து பூஜை பண்றாங்களோ அவங்களுக்கு யுககோடி சகசிராணி வசந்தி ஹரேர் கிரகே. யுககோடி சகசிராணி, அதாவது 1000 யுககோடி அப்படின்னு சொன்னா 1000 யுகங்கள். ஒருத்தர் வந்து ஹரே கிரகே வாசாதி, பகவானுடைய கிரகம், கிரகேனா வீடு. யாருடைய வீடு, ஹரேர்னா நாராயணன் விஷ்ணுவனுடைய வீடு, கிருஷ்ணருடைய வீடு. அங்க ஒருத்தர்னால வந்து என்ன பண்ண முடியுமா, சககோடி யுககோடி சகசிராணி, ஒருத்தர் 1000 யுகங்கள் வந்து என்ன பண்ண முடியுமா, அங்க வந்து வாசம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா பொதுவா வந்து வைகுண்ட லோகங்கள்ல வந்து காலம் அப்படிங்கிறதே கிடையாது. ஸோ ஒரு முறை நாம அங்க போனோம்னா திரும்ப இங்க வரப்போறதும் கிடையாது. ஜஸ்ட் வந்து இது ஒரு காலம் எதுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, அன்லிமிட்டடான காலம் அங்க இருக்க போறோம் அப்படிங்கிறத இப்படி வந்து சூசகமா வந்து சொல்றாங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து இந்த துளசி தேவி இந்த 9 வழிமுறைகள் நீங்க எந்த வழிமுறையில நீங்க வழிபட்டா கூட அதுக்கான பலன் இது அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க இந்த ஸ்லோகத்துல வந்து சொன்ன மாதிரி துளசி இந்த இடத்துல சொல்லியிருக்கிற மாதிரி துளசி அப்படிங்கிற அந்த ஒரு செடியில வந்து நீங்க பாத்தீங்கன்னா சப்த கோடி, ஓகே அது அப்புறமா சொல்லலாம். இப்போ வந்து ஜன்மூலே சர்வ தீர்த்தானி ஜன்மத்தியே சர்வ தேவதா எத்தக்ரே சர்வ வேதஸ்ச துளசி துவாம் நமாம்யனம் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்லப்பட்டிருக்கு. இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, ஜன்மூலே சர்வ தீர்த்தானி, இந்த துளசி அப்படிங்கிறதுடைய வேர், இங்க சொன்ன மாதிரி துளசியோடைய हरे कृष्णा प्रभु, ऑडियो கிடைக்கலைங்க प्रभु. हरे कृष्णा. प्रभु अप्र
போஸ்ட் பண்ணுங்க ப்ரோ. போஸ்ட் பண்ணீங்களா? போஸ்ட் பண்ண என்ன ரெக்கார்டிங் போஸ்டா? இல்லையே, ரெக்கார்ட் பண்ணி தான் இருக்குது. இல்ல என்னைய ஹோஸ்ட் பண்ணுங்க. நான் இப்போ ஹோஸ்ட் இல்லை, ஓகே, என்னால் ஸ்க்ரீன் ஷேர் பண்ண முடியல. சாரி. ஓகே, எஸ். துளசி செடியினுடைய வேர் பகுதியில் சர்வ தீர்த்தங்களும் இருக்கு. அதனால தான் நம்ம என்ன பண்றோம், துளசி செடியினுடைய அந்த வேர் பகுதியில் இருக்கக்கூடிய மண்ணை நம்மளுடைய தலையில வந்து வச்சுக்கிறோம். அப்படின்னா அந்த எல்லா தீர்த்தங்கள்லையும் போய் நம்ம ஸ்நானம் பண்ணதுக்கான அந்த ஒரு பலன் நமக்கு கிடைக்குது. அதுக்கப்புறமா என்மத்தியே சர்வ தேவதா, அந்த துளசியை நாம வந்து வழிபடுறதன் மூலமாவே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அந்த துளசி செடியினுடைய மத்திய பாகத்துல எல்லா தேவர்களும் இருக்கிறாங்க. 33 கோடி தேவர்களுமே வந்து அந்த துளசி செடியினுடைய மத்திய பாகத்துல இருக்கிறாங்க. அதனால நீங்க துளசியை வழிபட்டாலே வந்து என்ன அர்த்தம், எல்லா தேவர்களையும் நீங்க வழிபட்டதா அர்த்தம். பொதுவா கிருஷ்ண பக்தியை வந்து ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு வந்து ஒரு தயக்கம் இருக்கும். என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம இதுவரைக்கும் இதுக்கு முன்னாடி பல தேவர்களுடைய வழிபாடு நம்ம வந்து பண்ணியிருக்கலாம், தேவர்களுடைய வழிபாடு ஈடுபட்டிருப்போம். அப்போ இந்த கிருஷ்ண பக்தியை நம்ம வந்து எடுத்துக்கும் போது கிருஷ்ணருக்கு பக்தி பண்றோம். அப்போ அந்த தேவர்களுடைய வழிபாடை நம்ம வந்து கடைபிடிக்கணுமா வேண்டாமா, அதை விட்டா நமக்கு எதுவும் வந்துட்டு ஒரு பாதிப்பு ஏற்படுமா, இப்படிலாம் நமக்கு வந்து ஒரு பயம் வந்து இருக்கும். அந்த பயம் எல்லாத்தையும் வந்து போக்குற விதமா இந்த ஸ்லோகத்துல வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஜென்மத்தியே சர்வ தேவதா. நம்ம துளசியை வந்து வழிபட்டாலே எல்லா தேவர்களையும் வழிபட்டதுக்கான அந்த பலன் அதுல இருக்கிறதுனால எல்லா தேவர்களும் துளசியை வழிபடும் போது அவங்க திருப்தியும் அடைகிறாங்க. அதனால அவங்க யாரும் நம்ம மேல என்ன பண்ணிக்க போறது இல்ல, கோபிச்சுக்க போறது கிடையாது. அதனால மற்ற தேவர்களை நம்ம வந்து வழிபடாம விட்டுறதுனால அவங்க கோச்சுப்பாங்களோ, இல்லைன்னா அதோடைய ஒரு பலன் நமக்கு கிடைக்காம போயிருமோ அப்படின்லாம் நம்ம என்ன பண்ண தேவையில்லை, நாம பயப்பட தேவையில்லை. அடுத்தது என்ன சொல்றாங்க, யச்சக்ரே சர்வ யதக்ரே சர்வ வேதஸ்ச, அதாவது அக்ரே அப்படின்னு சொன்னா துளசியினுடைய மேல் பகுதி, உச்சி பகுதி. அந்த உச்சி பகுதியை நம்ம வந்து வழிபடுறதுனால இல்லைன்னா தொடுறதுனால கூட வந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னா, சர்வ வேதங்களுடைய ஞானமும் நமக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு வந்து இந்த ஸ்லோகத்துல வந்து சொல்லப்படுது. அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கு வந்து வீட்டுல நல்லா படிப்பு வரல அப்படின்னு சொன்னா வேற ஏதோ வந்து தேவர்களை வந்து வழிபாடு பண்றது, மந்திரங்களை சொல்றது, இது அதுன்னு ஏதேதோ நம்மலாம் வந்து ட்ரை பண்ணுவோம். ஆனா இங்க ரொம்ப சிம்பிளான ஒரு வழி வந்து கொடுத்துருக்குறாங்க. துளசியை வந்து வழிபடுறதுனாலயே வந்து என்னவாங்க, அவங்க வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் ஆயிடுவாங்க. ஏன்னா வேத ஞானமே மொத்தமும் துளசி செடியிலுடைய மேல் பாகத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்போ அந்த வேத ஞானமே நமக்கு கிடைச்சதுன்னா, வேத ஞானம் தான் எல்லா ஞானத்துக்குமே வந்து மூலம். பிரபுபாதர் வந்து ஈசோ உபனிஷத் அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து, அதாவது அது ஒரு உபனிஷத், அதை பிரபுபாதர் வந்து நமக்கு கொடுத்துருக்கிறாரு. ஸோ அதில் பிரபுபாதர் வந்து அந்த அறிமுகத்திலே வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அறிவுக்குமே வந்து ஆதாரம் மூலம் எது அப்படின்னா அது வேதம் தான். வேதத்தில் இல்லாத ஒரு அறிவு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்போ அந்த மொத்த வேத அறிவும் துளசியில வந்து இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த துளசியை வழிபடுறதுனாலயே பிள்ளைகள் வந்து என்ன ஆவாங்க, புத்திசாலி ஆவாங்க, நல்லா படிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். எனியோ நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பௌதிகமான ஒரு கோரிக்கை வந்து இல்லாட்டினாலும் அது கிருஷ்ணரை பத்தின அந்த ஞானத்தை வந்து புரிந்து கொள்வதற்கு தேவையான அந்த அறிவை ஞானத்தை துளசி வந்து கொடுப்பாங்க. ஸோ அதனால
இந்த துளசியை நாம் வந்து வணங்குறதன் மூலமா இவ்வளவு பலன்கள் வந்து இருக்கு அப்படிங்கிறத வந்து இந்த ஸ்லோகத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. துளசியோடைய ஒரு பேர் வந்து என்ன சொன்னேன், புஷ்பசாரா அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா துளசியை வந்து அர்ப்பணிக்கிறதன் மூலமாகவே நமக்கு எல்லா மலர்களையும் அர்ப்பணித்ததற்கான அந்த பலன் வந்து கிடைக்கும். அதனால தான் துளசிக்கு புஷ்பசாரான்னு பேர். துளசியில் இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு பியூட்டி என்ன அப்படின்னு சொன்னால், மற்ற செடிகள் எல்லாம் வந்து அது வளர்ந்து பூக்கள் பூக்கும் போது நறுமணத்தை கொடுக்கும். ஆனால் துளசி மட்டும்தான் அது வந்து பூமியில இருந்து வளர ஆரம்பிக்கும் போதே வந்து என்ன ஆகும், அற்புதமான ஒரு நறுமணத்தை வந்து கொடுக்கும். ஸோ அதனால இந்த துளசிக்கு மிஞ்சின நறுமணமிக்க ஒரு வஸ்து கிருஷ்ணருக்கு பிடிச்சது எதுவும் கிடையாது. துளசிக்கு மிஞ்சின ஒரு மலர், அதாவது துளசியில் இருக்கக்கூடிய அந்த மஞ்சரி, சின்ன ஒரு பிங்க் கலர்ல பூ வரும், பார்த்துருப்பீங்க. அதை விட கிருஷ்ணருக்கு பிரியமான ஒரு மலர் எதுவும் இல்லை. அதனால கிருஷ்ணர் வந்து துளசி இல்லாம எதையுமே அவர் வந்து ஏத்துக்கிறதும் இல்லை. ஸோ இந்த அளவுக்கு வந்து துளசியோடைய ஒரு மகிமை வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? இதுதானா? ஒரு பிறகு மேல போங்க பிரஜி, பார்க்கலாம். இதா யாரொரு ஒருவர் துளசியை தரிசனம் செய்கிறார்கள். பிரபு, நான் ரீட் பண்ணட்டுமா பிரபு? பண்ணுங்க. யாரொருவர் துளசியை தரிசனம் செய்கிறார்களோ அல்லது துளசி உள்ள தோட்டம் இல்லம் அருகிலோ செல்கிறார்களோ அவர்களின் எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் பிராமணனை கொன்ற பாவத்திலிருந்தும் விடுபடுகிறான். எங்கெல்லாம் துளசி தேவி இருக்கின்றாரோ அந்த இல்லம், நகரம், காடுகளில் கிருஷ்ணர் மகிழ்ச்சியாக இருக்கிறார். துளசி தேவி உள்ள இல்லம் எந்த கேடான காலத்திலும் வீழ்ந்து போகாது. புனித ஸ்தலங்களை விட தூய்மையானது. யாரெல்லாம் துளசி தேவியை நுகர்கிறார்களோ அவர்களை தூய்மைப்படுத்தும் துளசி செடியின் அடியிலிருந்து எடுத்த மண் உள்ள வீட்டில் கிருஷ்ணரும் தேவர்களும் இருப்பார்கள். துளசி இல்லாமல் பகவான் கிருஷ்ணர் பூக்களோ உணவோ சந்தனத்தையோ ஏற்றுக்கொள்ள மாட்டார். துளசி இலைகளால் தினமும் கிருஷ்ணரை வழிபடுபவர்கள் எல்லா விதமான தவம், தானம், யாகம் செய்ததன் பலனை பெறுகிறார்கள். சொல்ல போனால் அவர்களுக்கு மற்ற வேறு கடமைகள் இல்லை. சாஸ்திரத்தின் சாரத்தை அறிந்தவர்களாகின்றார்கள். பகவான் கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் செய்யப்பட்ட துளசி இலைகளை தலையிலும் வாயிலும் போட்டுக் கொள்பவர்கள் பகவானின் ராஜ்யத்தை அடைவார்கள். கலியுகத்தில் துளசியை பூஜை செய்பவர்கள், நினைப்பவர்கள், பாதுகாப்பவர்கள், நடுபவர்கள், துளசிக்கு முன் கீர்த்தனை செய்பவர்களின் பாவ வினை எரிக்கப்பட்டு விரைவாக கிருஷ்ணரை அடைவார்கள். துளசி இலைகளால் பகவானை வழிபடுபவர்கள் தங்களின் மூதாதையர்களை பிறப்பு இறப்பு சக்கரத்திலிருந்து விடுபடுவார்கள். துளசியின் புகழை யார் நினைக்கிறார்களோ, பிறருக்கு சொல்கிறார்களோ அவர்கள் மீண்டும் பிறக்க மாட்டார்கள். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஸோ இங்க இன்னும் சில மகத்துவங்கள் துளசியை வந்து பற்றி சொல்லப்பட்டிருக்கு. துளசியை வந்து நாம் வந்து நுகர்றதுனால, அந்த துளசியுடைய மண் எடுத்து நம்ம பூசிக்கிறதுனால, அதனால கூட வந்து என்ன ஆகுறோம், நம்ம எல்லா விதமான பாவங்கள்ல இருந்தும் நாம் வந்து விடுபடுறோம். அது மட்டும் கிடையாது, துளசியை வந்து வழிபடுறதுனால நாம மட்டும் இல்லை, நம்மளுடைய முன்னோர்கள் கூட வந்து என்ன ஆகுறாங்க, அவங்களுடைய பாவ விளைவுகள்ல இருந்து விடுபடுறாங்க அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ சாஸ்திரத்தில் வந்து ஸ்லோகம் இருக்கு, சப்தகோடி குலேர் யுக்தோ மாத்ருதா பித்ருதஸ்ததா
வச்சே கல்பசதம் ச கிருகம் நாராயணே சமீபதா சப்தகோடி குலேர் யுக்தா. சப்தகோடி அப்படின்னா 7 கோடி, 7 கோடி குலேர் அப்படின்னா நம்மளுடைய குலத்துல 7 கோடி முன்னோர்கள். யாரு நம்மளுடைய முன்னோர்கள் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய அம்மா வழியா அப்பா வழியா அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரலாம். மாத்ருதா பித்ருதஸ் 2 பேருமே, அம்மா வழி அப்பா வழி 2 வழியிலையுமே 7 கோடி முன்னோர்கள் என்ன ஆகுறாங்க, அவங்க அவங்களுடைய பாவ விளைவுகள்ல இருந்து விடுபட்டு வச்சே கல்பசதம். கல்பம் அப்படின்னு சொன்னா 4 யுகங்கள் சேர்ந்தது ஒரு கல்பம். ஒரு சதுர்யுகத்தை ஒரு கல்பம்னு சொல்றது உண்டு. சதம் அப்படின்னு சொன்னா 100 சதுர்யுகம். அவங்க வந்து என்ன ஆகுறாங்க, கிரக நாராயண சமீபத்தை, அவங்க வந்து நாராயணனுக்கு பக்கத்துல வந்து என்ன பண்றாங்க, அதாவது வைகுண்ட லோகத்துல அவங்க வாசம் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா யோசித்து பாருங்க, பகவானை வந்து அடையிறதுக்கு எவ்வளவோ வந்து ரிஷிகள் எத்தனையோ ஆயிரமான வருடங்கள் வந்து தபஸ் செய்து கொண்டு அவங்களால அப்ப கூட வந்து அடைய முடியல. அப்படிப்பட்ட அந்த ஒரு உன்னதமான கதிய பகவான் நமக்கு வந்து ரொம்ப எளிமையா வந்து என்ன பண்ணிடுறாரு, இந்த துளசியை வந்து வழிபாடு பண்றதன் மூலமாவே நமக்கு வந்து ரொம்ப எளிமையா வந்து கொடுத்துடுறாரு. அதனால இந்த துளசியோடைய வழிபாடு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது பக்தி தொண்டுல வந்து நம்மளை ரொம்ப வேகமா வந்து முன்னேற்றுவதற்கு அது வந்து உதவி பண்ணுது. அதனால துளசி வந்து எல்லார் வீட்லயுமே வந்து கண்டிப்பா வந்து இருக்கணும். அங்க துளசி இருக்கக்கூடிய வீடு, அங்க ஆட்டோமேட்டிக்கா கிருஷ்ணர் வந்து இருக்கிறார். கிருஷ்ணர் மட்டும் இல்ல, எல்லா தேவர்களுமே அங்க வந்து இருக்கிறாங்க. ஸோ பகவானுக்கு நம்ம வந்து தங்க ஆபரணமோ அது இதுன்னு நம்ம வந்து அர்ப்பணிக்கிறதுக்கு நமக்கு முடியாட்டினா கூட நம்ம கவலைப்பட தேவையில்லை. கிருஷ்ணர் வந்து என்ன நம்ம கிட்ட கேட்கிறாரு, ரொம்ப எளிமையா இந்த துளசி இலையை வந்து நீங்க எனக்கு சமர்ப்பீங்க, அதுக்கு சமமானது எதுவுமே இல்லை அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொல்றார். அவர் வந்து நிரூபிச்சும் காமிச்சார். ஒரு முறை என்னாச்சு, இந்த கதை வந்து ஹரிவம்ச புராணத்துல வந்து இருக்கு. சத்யபாமா ஒரு முறை வந்து என்ன பண்ணாங்க, ஒரு விரதம் கடைபிடித்தாங்க. பொதுவாகவே வந்து ஒரு விரதம் அப்படிங்கிறத நம்ம வந்து சங்கல்பம் பண்ணி நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னு சொன்னா, அந்த விரதத்தினுடைய கடைசி நாள் நம்ம என்ன பண்ணணும், வைஷ்ணவர்களை வந்து வீட்டுக்கு அழைச்சு அவங்களுக்கு முதல்ல நம்ம வந்து உணவு பரிமாறி அவங்களெல்லாம் திருப்தியா நம்ம வந்து அவங்களுக்கு சேவை பண்ணி அவங்க எல்லாம் சாப்பிட்டு அவங்கள திருப்திப்படுத்தி அனுப்பிச்சதுக்கு அப்புறமா நாம என்ன பண்ணணும், அந்த விரதத்தை நம்ம வந்து பூர்த்தி பண்ணணும். இதுதான் வந்து ஒரு வழிமுறை. இன்னும் வந்து வசதி இருக்கிறவங்க தானம் பண்ணலாம். இப்படி ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்து யார் சத்யபாமா வந்து என்ன பண்ணாங்க, ஒரு விரதத்தை வந்து அனுஷ்டிச்சாங்க. நாரதருடைய வழிகாட்டுதல் படி இந்த மாதிரி நீ வந்து விரதம் இருந்த அப்படின்னு சொன்னா மற்ற எல்லா ராணியை விட உண்மையில தான் கிருஷ்ணருக்கு ரொம்ப வந்து பிரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நாரதர் சொன்னார். அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து என்ன பண்றேன், அந்த விரதத்தை நான் கடைபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சத்யபாமா என்ன பண்ணாங்க, அந்த விரதத்தை வந்து கடைபிடிச்சாங்க. ஸோ விரதத்தை வந்து கடைபிடித்து கடைசியில் அந்த விரதத்தை முடிக்கக்கூடிய நாட்கள் வந்தது. அந்த நாள் வந்த உடனே சத்யபாமா அனைத்து வைஷ்ணவர்களையும் வந்து கூப்பிட்டு, அவங்க ராஜ்யத்தில் இருந்த அந்த வைஷ்ணவர்கள் எல்லாம் கூப்பிட்டு என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு எல்லாம் வந்து உணவு பரிமாறி அவங்கள எல்லாம் வந்து அவங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு தானத்தை கொடுத்து திருப்தியா அப்படின்னு கேட்டு அவங்களெல்லாம் அனுப்பிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்க நாரதரும் அந்த நேரத்துல வந்தார். ஸோ நாரதர் வந்த உடனே சத்யபாமாக்கு இன்னும் ஆச்சரியம், சந்தோஷம், நாரதரே வந்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லி அவரையும் வந்து வரவேற்று அவருக்கு வந்துட்டு உணவு அளிச்சு, நீங்க இந்த விரதத்துல வந்து கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்க வந்து திருப்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நாரதர் வந்து, அதாவது அவங்க திருப்தியா அப்படின்னு வந்து கேட்டு இவங்க ஆமா நான் திருப்தி அப்படின்னு வந்து சொல்லணும். அப்படி அவங்க திருப்தி அப்படின்னு சொன்னாதான் வந்து அந்த விரதம் வந்து என்ன ஆகும், அது வந்து நிறைவடையும். அப்போ நாரதர் வந்து என்ன பண்ணாரு, நான் திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். அது சத்யபாமாவுக்கு வந்துட்டு
ஒரு சோகத்தை ஏற்படுத்துது. என்ன, ஒரு நாரதர், அதாவது ஒரு ரிஷி, அவர் வந்து வீட்டுக்கு வந்து இப்படி திருப்தி இல்லைன்னு சொல்றாரே, உங்களுக்கு திருப்தி அடையணும்னா நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சத்யபாமா வந்து கேட்குறாங்க. எனக்கு திருப்தி அடையணும் அப்படின்னு சொன்னா நான் ஒரு வஸ்து கேட்பேன், அந்த வஸ்துவை நீ கொடுத்த அப்படின்னா நான் திருப்தி அடைவேன் அப்படின்னு சொல்லி நாரதர் சொன்னார். அவ்வளவுதானே, கேளுங்க, என்கிட்ட இருக்கக்கூடிய எந்த வஸ்துவா இருந்தாலும் நான் என்ன பண்றேன், உங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேனா, சொல்லுங்க நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சத்யபாமா வந்து சொல்றாங்க. உடனே நாரதர் சொன்ன வார்த்தை வந்து மாறக்கூடாது அப்படின்னா, கண்டிப்பா நான் மாற மாட்டேன், நீங்க என்ன கேட்டீங்கனாலும் என்கிட்ட இருக்கக்கூடிய வஸ்துவா இருந்தா நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சத்யபாமா சொன்னாங்க. அதெல்லாம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய வஸ்துதாம்மா, ஆனா வந்து நீ அடுத்து என்ன பண்ணக்கூடாது, வார்த்தை மாறக்கூடாது, கொடுத்துருவியா அப்படின்னு சொன்னோடனே, கண்டிப்பா கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே, சரி அப்படின்னா நீ என்ன பண்ணு, கிருஷ்ணரை என் கூட அனுப்பிச்சு வச்சிரு அப்படின்னு சொல்லி நாரதர் வந்து சொன்னாரு. அது நான் கேட்டு சத்யபாமாவுக்கு வந்துட்டு இதயமே வெடிச்சிரும் போல இருந்துச்சு. இவ்வளவு கஷ்டப்பட்டு விரதம் இருந்ததே எதுக்கு, கிருஷ்ணர் எப்போதும் என் கூட இருக்கணும், அவருக்கு என் மேல வந்து எல்லாரோட பிரியம் ஜாஸ்தியா இருக்கணுங்கிறதுக்காக தான். இவர் வந்து அதுலயே வந்து மண்ணலி போடுறாரே அப்படின்னு சொல்லி சத்யபாமாவுக்கு வந்து பயங்கரமான சோகம். அப்போ சத்யபாமா வந்து தயவு செஞ்சு இந்த ஒன்றை தவிர்த்து நீங்க வேற என்ன வேணா கேளுங்க, நான் கொடுத்துட்றேன், தயவு செஞ்சு கிருஷ்ணரை மட்டும் என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி. நாரதர் பார்த்தாரு, அதெல்லாம் முடியாதும்மா, நீ வந்து வார்த்தை கொடுத்துட்ட, இனிமே வந்து கிருஷ்ணர் வந்து என்னுடைய ப்ராப்பர்ட்டி, கிருஷ்ணா ஃபாலோ மீ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, நாரதர் கிருஷ்ணரை கூட்டிட்டு கிளம்பிட்டாரு. கிருஷ்ணரும் வந்து ஒன்றும் சொல்ல முடியல. நான் வந்து ஒரு கணவனை, நீ கொடுத்த அந்த வார்த்தையை காப்பாற்றணும், ஏன்னா நீ வந்து என்ன கேட்டாலும் கொடுக்குறேன்னு சொல்லிட்ட, இப்போ நான் அதை ஃபாலோ பண்ணலைன்னா நீ கொடுத்த வார்த்தை தான் நிறைவேற்ற முடியாத மாதிரி போயிடும், அதனால நான் பின்னாடி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாரு, கிருஷ்ணர் வந்துட்டு நாரதருக்கு கமண்டலத்தை தூக்கிட்டு அவருக்கு வந்து சர்வெண்டா பின்னாடி வந்து கிளம்பிடுவாரு. அதை பார்த்து சத்யபாமாவுக்கு தாங்க முடியாது. அச்சச்சோ, நான் கிருஷ்ணரை இனிமே பார்க்கவே முடியாது போலயே அப்படின்னு சொல்லி நாரதர் காலில் விழுந்து கெஞ்சுறாங்க, தயவு செஞ்சு ஏதாவது ஒரு ஆஹ் மாற்று வழிமுறை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நாரதர், சரி உன்னை பார்த்தாலும் ரொம்ப பாவமா இருக்கு, என்ன பண்றது, நீ என்ன பண்ண, கிருஷ்ணரை வந்து நான் உனக்கு திரும்ப கொடுக்கணும் அப்படின்னா நீ கிருஷ்ணருக்கு சமமான ஒன்று கொடுத்தாதான் நான் என்ன பண்ண முடியும், நான் உனக்கு கிருஷ்ணரை திரும்ப கொடுக்க முடியும். அப்ப நீ என்ன பண்ணு, கிருஷ்ணருக்கு சமமா ஏதாவது கொடு அப்படின்னு சொன்ன உடனே, கிருஷ்ணருக்கு சமமா என்ன வேணும், கிருஷ்ணருக்கு சமமா உங்ககிட்ட இருக்கக்கூடிய தங்கம் வைரம் ஆபரணங்கள் எல்லாத்தையும் வை, அதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, சரி எனக்கு கிருஷ்ணர் தான் முக்கியமே தவிர எனக்கு எந்த விதமான நகையோ ஆபரணங்களோ எதுவும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி உடனே வந்து சத்யபாமா என்ன பண்ணா, ஒரு தராசை எடுத்துட்டு வந்து அந்த தராசுல வந்து என்ன பண்ணா, கிருஷ்ணரை ஒரு பக்கம் உட்கார வச்சு இன்னொரு பக்கம் அவகிட்ட இருக்கக்கூடிய நகைகள் ஆபரணங்கள் வைரம் வைடூரியம் எல்லாத்தையும் வந்து என்ன பண்றா, கொண்டு வந்து வைக்கிறா. வீட்டில் இருக்கக்கூடிய வெள்ளி பாத்திரம் தங்க பாத்திரம் எல்லாத்தையும் கொண்டு வந்து வைக்கிறா. ஒன்று ஒன்றா கொண்டு வந்து வைக்கிறாங்க. கொஞ்சம் கூட வந்து கிருஷ்ணர் பக்கம் இருக்கக்கூடிய அந்த தட்டு என்ன பண்ண மாட்டேங்குது, ஏறவே மாட்டேங்குது. கஜானால இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆபரணங்கள் அந்த ஐஸ்வர்யங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சா, அப்பவும் வந்து கொஞ்சம் கூட வந்து அசையலை. அதை பார்த்து சத்யபாமானால கொஞ்சம் கூட வந்து தாங்கிக்க முடியல, கிருஷ்ணர் நம்மளை விட்டு பிரிஞ்சிருவாரோ அப்படின்னு சொல்லி சத்யபாமா அவங்க வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அப்பதான் வந்து கிருஷ்ணரே வந்து என்ன பண்ணாரு, ஒரு ஆலோசனை சொன்னார். இவ்வளவு தூரம் நீ வச்சியே, அதுல நீ வந்து என்ன பண்ணு, ஒரு துளசி இலையை வை அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து சொன்னார். ஸோ எப்போ வந்து சத்யபாமா அந்த பக்கம் வந்து ஒரு துளசி தளத்தை வந்து வச்சாலோ அப்போ என்னாச்சு, இமீடியட்டாக வந்து அது வந்து பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு கிருஷ்ணர் துளசிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறார். அந்த ஒரு துளசி இலை அப்படிங்கிறது கிருஷ்ணருக்கு சமமானது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, இந்த லீலையை வந்து நடத்தி காமிச்சார். ஸோ நம்மளும் வந்து எப்போ கிருஷ்ணரை தவிர நமக்கு எதுவுமே முக்கியம் இல்லை அப்படின்னு நாம் நினைக்கிறோமோ அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, நம்மளை விட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை அவர் வந்து பண்ணுவார். நாம் கிருஷ்ணர் முக்கியம் இல்லை, எனக்கு வந்துட்டு வேற லௌகிகமான விஷயம்தான் முக்கியம்னு நாம் நினச்சோம்னா கிருஷ்ணர் என்ன பண்ணுவார், அவரே நம்மளை விட்டு போயிடுவார். ஸோ அதனால் கிருஷ்ணர் இந்த ஒரு துளசி அப்படிங்கிறது எனக்கு சமமான ஒன்று, இதுக்கு ஈடு இணை இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத அவர் நமக்கு வந்து எடுத்து காட்டுறார். ஸோ அதனால்
இந்த துளசியை நாம வந்து ஸ்மரணம் பண்ணாலோ, அதை வந்து வாயில போட்டுக்கிட்டாலோ, பூஜை பண்ணாலோ, என்ன பண்ணாலும் அது நமக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை கொடுக்குது. யாருடைய கழுத்துல துளசி மாலை, நம்ம எல்லாருமே வந்து கழுத்துல துளசி மாலை போட்டிருப்போம். இந்த துளசி மாலை போட்டிருக்காங்கன்னா அவங்கள வந்து யமதூதர்கள் வந்து தொடமாட்டாங்க. எதனால அப்படின்னு சொன்னா, துளசி மாலையை பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் இவங்கெல்லாம் கிருஷ்ணருடைய பக்தர்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால அவங்க அந்த பக்கமே வந்து வரமாட்டாங்க. ஆச்சாரியர்கள் ராமாயணத்திலிருந்து ஒரு நல்ல ஒரு இன்சிடெண்ட்டை வந்து இதுக்கு உதாரணமா வந்து எடுத்து காட்டுறாங்க. சுக்ரீவனும் வாலியும் வந்து அண்ணன் தம்பிங்க. அவங்களுக்கு இடையில பிரச்சனை வந்ததுனால என்னாச்சு, விரோதிகள் ஆயிட்டாங்க. சுக்ரீவன் வந்து ராமரை வந்து தஞ்சமடைந்தான். ராமர் என்ன சொன்னாரு, நீ வந்து யுத்தத்துக்கு போ, நான் பின்னாடி இருந்து நான் என்ன பார்த்துக்கிறேன், உங்க அண்ணனை நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால நம்பி சுக்ரீவன் வந்து என்ன பண்ணான், வாலியோட யுத்தத்துக்கு போனான். அப்போ யுத்தத்துக்கு போனப்போ 2 பேருமே அண்ணன் தம்பிங்க இல்லையா, பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருந்ததுனால யாரை வந்து தாக்குறது அப்படின்னு ராமருக்கு ஒரு குழப்பம் வந்தது. அதனால அவர் கொஞ்சம் யோசிச்சார். அந்த நேரத்துல வந்து என்னாச்சு, வாலியோட அடி தாங்க முடியல. சுக்ரீவன் இங்க இருந்தா நம்ம வந்து உயிரே போயிரும் போலன்னு நினைச்சு சுக்ரீவன் அங்க இருந்து எப்படியோ தப்பிச்சு ஓடி வந்துட்டான். ஏன்னா அந்த மலைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அங்க சுக்ரீவனால வர முடியாது. அது ஏற்கனவே அவனுக்கு ஒரு சாபம் இருக்கிறதுனால. ஸோ அங்க வந்ததுக்கு அப்புறமா சுக்ரீவன் வந்து கேட்டான், என்ன ராமா, உன்னை நம்பி போனனே, நீ எனக்கு வந்து இப்படி பழி வாங்கணும்னு எவ்வளவு நாள் நினைச்சிருந்த அப்படின்லாம் அவன் வந்து கேட்டான். அப்போ வந்து கிருஷ்ணர் வந்து ராமர் சொன்னாரு, இல்ல 2 பேருக்கு இடையில எனக்கு வந்து வித்தியாசம் தெரியல அப்படின்னு சொல்லி. அப்புறமா வந்து ராமர் என்ன பண்ணாரு, லக்ஷ்மணனால கையில வந்து என்ன பண்ண வச்சாரு, ஒரு மாலையை போட்டு அனுப்பிச்சார். இப்போ நீ போ, எனக்கு வித்தியாசம் தெரியும், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி. அதுக்கப்புறமா வந்து ராமர் வாலியை கரெக்டா வந்து தாக்கி அவனை வதம் பண்ணார். இப்போ ராமருக்கு வந்து வாலி யாரு சுக்ரீவன் யாருன்னு வந்து தெரியலையா? ரொம்ப சாதாரணமான ஒரு கால்குலேஷன், கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. எப்படின்னா, அடி கொடுக்குறவன் வாலி, அடி வாங்குறவன் சுக்ரீவன், இவ்வளவுதான். இது வந்து ராமர்னால வந்து கண்டுபிடிக்க முடியலையா? ஏன்னா வாலிக்கு அவ்வளவு பலம் இருக்குங்கிறது ராமருக்கும் தெரியும். ஸோ ஆனாலும் வந்து ஏன் வந்து ராமர் அந்த நேரத்துல வாலியை வந்து தாக்கல? அதை திரும்ப வந்து சுக்ரீவனுக்கு அந்த மாலையை போட்டு அனுப்பிச்சதுக்கு அப்புறமா வந்து ராமர் வாலியை வந்து தாக்குறாரு. அதுக்கு ஆச்சாரியர்கள் வந்து ரொம்ப அற்புதமா வந்து விளக்கம் சொல்றாங்க. என்னன்னா, பக்தர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த பக்தியெல்லாம் வெளியில காமிச்சுக்கணுமா? அது மனசுக்குள்ள இருந்தா போதாதா? இப்படி வந்து திலக்கம் போட்டுக்கிட்டாதான் பக்தனா? இந்த மாதிரி வந்து கண்டி மாலா போட்டுக்கிட்டாதான் பக்தனா? அப்படின்லாம் வந்து நிறைய பேர் வந்து சொல்றாங்க. எஸ்பெஷலி இந்தியாலையும் இப்போ அந்த மாதிரி சொல்றவங்க இருக்கிறாங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணக்கூடியவங்களே இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடியுது. வெளிப்புறமான ஒரு அடையாளம் அப்படிங்கிறது தான் ஒரு பக்தனை வந்து பக்தன்னு காட்டுறதுக்கு அது தகுதியா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இது பகவான் ராமரே வந்து என்ன பண்றாரு, எடுத்து காட்டுறாரு. என்னுடைய பக்தனா இருந்தா நீ என்ன பண்ணு, ஒரு குருவுடைய கையினால நீ என்ன பண்ணு, கழுத்துல வந்து துளசி மாலையை போட்டுக்கோ. அந்த துளசி மாலையை நீ அணிஞ்சிருந்தாதான் நீ என்னுடைய பக்தன் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம், அது ஒரு தகுதி. என்னுடைய பக்தன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிரியமான துளசியை உன்னுடைய கழுத்துல நீ ஏத்துக்க மாட்ட அப்படின்னு நீ சொன்னா, அப்போ நீ என்ன என்னுடைய ஒரு பக்தன்? எனக்காக உன்னுடைய கழுத்துல ஒரு துளசி மாலையை கூட வந்து தரிச்சுக்கிறதுக்கு உனக்கு முடியலன்னா நீ என் மேல என்ன வந்து ஒரு பிரியம் வச்சிருக்கிற அப்படின்னு பகவான் நம்மளை கேள்வி கேட்பார். நம்ம வந்து ஐயோ இதெல்லாம் போட்டுக்கிட்டு போனா எங்களுக்கு வேலைக்கு போக முடியாது, ஸ்கூலுக்கு போக முடியாது, படிக்க போக முடியாதுன்னு அந்த மாதிரி இருந்தா பகவானை வந்து என்ன பண்ண மாட்டாரு, கண்டுக்க மாட்டார். வாலியை முதல்ல வந்து எப்படி கண்டுக்கலையோ, இத்தனைக்கும் வந்து வாலிக்கு வந்து சுக்ரீவனும் ராமரும் ஃப்ரெண்ட்ஷிப் டீலிங் பண்ணிக்கிட்டாங்க, அக்ரிமெண்ட் இருக்கு. அப்படி கூட வந்து ராமர் என்ன பண்ணல, அந்த நேரத்துல அவனை வந்து காப்பாத்தல. ஏன்னா அவர் வந்து போட்ட அந்த அக்ரிமெண்ட்டை விட துளசி மாலையை கழுத்துல வந்து அணிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால வந்து என்ன பண்ணாரு, நீ என் பக்தன் அப்படின்ற அந்த முழு அங்கீகாரத்தை ராமர் வந்து கொடுக்கல, ப்ரொடெக்ஷன் பண்றதுக்கு வரல. ஆனா எப்போ வந்து சுக்ரீவன் அவனுடைய கழுத்துல அந்த மாலையை வந்து ஏத்துக்கிட்டானோ
அப்போ வந்து நீ என் பக்தன்னு வந்து என்ன பண்றாரு, பகவானே முழுசா அங்கீகாரம் பண்றாரு, அவனை வந்து காப்பாத்துறாரு. அதனால இந்த துளசி மாலையை அணியிறதுக்கு நாம கொஞ்சம் கூட தயங்க கூடாது. அப்படி அதை நம்ம வந்து அணியாம நம்ம போனோம்னா எது யாருன்னு என்ன ஒரு டிஃபரன்ஸ் தெரியும்? பக்தனுக்கும் பக்தர் இல்லாதவர்களுக்கும் வந்து வெளிப்புறமா என்ன ஒரு டிஃபரன்ஸ் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு? எந்த டிஃபரன்ஸும் இருக்காது. நம்மளும் வந்து அதுக்கு ஒரு பெனிஃபிட் என்னன்னா, கழுத்துல எதுவும் இல்லாததுனால வெளியில நம்ம எங்க போனாலும் என்னனாலும் பண்ணலாம். யாருக்கும் வந்து ஒன்றும் தெரிய போறதில்ல. ஆஹ் அது வந்து ஒரு சேஃப்டி தானே. இந்த மாதிரி துளசி மாலை போட்டுட்டு இப்படி பண்றீங்களே அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க பார்த்து கேட்காம இருக்கலாம்ல. ஸோ அதுக்காகவும் நம்மளே வந்து நல்லதுதான்னு துளசி மாலை போடுறதுக்கு நம்ம வந்து யோசிக்கிறோம். அந்த மாதிரி இல்லாம துளசி மாலையை வந்து கழுத்துல போடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே. கண்டுணர்தல். துளசி செடியை ஏன் வழிபட வேண்டும் சொல்லுங்க பார்க்கலாம். துளசி செடியை ஏன் வழிபட வேணும்? ஹரே கிருஷ்ணா பிரபு. ம் துளசி செடியை வழிபட்டோம்னா அதுல அந்த வேர்லயே வந்து நமக்கு எல்லா தேவதாசும் இருக்காங்க. அதனால அது ஒரு காரணமா நம்ம வழிபடணும் பிரபு. அப்புறம் துளசி செடியோட இலை அந்த நிழல் நம்ம மேல விழுந்தா கூட அந்த பாவ புண்ணியங்கள் எல்லாம் போயிடும், நம்மளை விட்டு இந்த பாவங்கள் எல்லாம் போயிடும். சாரி. கிருஷ்ணருக்கு ஓகே. ரொம்ப உகந்தமானது. நம்ம எதுவுமே நமக்கு இல்லைன்னா கூட பக்தியா கிருஷ்ணருக்கு வந்து ஒரு துளசி தளம் கொடுத்து நம்ம ஆஃபர் பண்ணா he will really accept. எந்த வீட்டுல துளசி நன்னா வந்துட்டு இருக்கோ அங்க நிச்சயமா கிருஷ்ணர் இருக்கார் அப்படின்ற மாதிரி புராணங்கள் சொல்றது. ஓகே, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா பிரபு. நெக்ஸ்ட், துளசி செடியை எப்படி பாதுகாக்க வேண்டும்? சொல்லுங்க. துளசி செடியை நம்ம ரொம்ப ஜென்டிலா தான் வச்சுக்கணும். துளசி மாதாவை வந்து நம்ம ரொம்ப வேரோட புடுங்குறதோ ரொம்ப முரட்டுத்தனமாவோ இருக்கக்கூடாது. டெய்லி வந்து துளசியோட வர்ஷிப் பண்ணணும். எஸ், வெரி குட், வெரி குட். துளசி மாராணியை வலம் வருவதால் என்ன பலன் கிடைக்கும்? ஹரே கிருஷ்ண பிரபுஜி. துளசி மாதாவை அது வழிபட்டா வேர் பகுதியில எல்லா தீர்த்தங்களும் இருக்குல்ல பிரபுஜி. அந்த மத்திய பகுதியில் எல்லா தேவர்களும் இருக்கா. சோ அதனால அவளுக்கு கும்பிட்ட பலனும் கிடைக்கும். மேல் பகுதியில வந்து வேத அதை வழிபட்டா நமக்கு எல்லா வேத ஞானமும் கிடைக்கும் அப்படின்னு. வெரி குட், வெரி குட். துளசி செடி இந்த ஜட உலகை சேர்ந்ததா இல்லையா? ரெண்டு உலகையும் சேர்ந்தது. ஆ ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டையும் இருக்குது, நம்ம ஜட உலகிலையும் இருக்குது. ஜட உலகை சேர்ந்ததா இல்லையா, அதான் கேள்வி. சேர்ந்தது. இல்ல பிரபு. கிடையாது. வெரி குட். துளசி செடி நான் ஏற்கனவே சொன்னேன், அது கிருஷ்ணருடைய சொரூப சக்தி. அது கிருஷ்ணருடைய ஒரு விரிவங்கம் தான். அதனால அது வந்து பௌதிக உலகத்தை சேர்ந்தது கிடையாது, அது ஆன்மீக உலகத்தை சேர்ந்தது. அது நமக்கு இங்க பாக்குறதுக்கு நம்ம பௌதிக உலகத்துல இருக்குது. அது எதுக்காகனா அது மூலமா நம்ம கிருஷ்ணரை வந்து அடைய முடியும், அடையலாம் அப்படிங்கிறதுக்காக துளசி இருக்கு. ஓகே. துளசி மாராணியை எப்படி வழிபாடு செய்யலாம்? பிரபு நான் சொல்லட்டுமா பிரபு? 9 முறைகள்ல வழிபாடு சொல்லுங்க. செய்யலாம். ஒண்ணு, பார்ப்பது, திருஷ்டா பார்ப்பது, திருஷ்டா தொடுவது, ஸ்மரணம் பெயர் சொல்வது, நமிதா நமஸ்காரம் பண்ணுவது, ஸ்ருதா மகிமை கேட்டல், துளசி செடியை நடுதல், சேவியா சேவை செய்தல், பூஜிதா பூஜை செய்தல், பஜந்தி. வெரி குட், வெரி குட், கரெக்ட், சூப்பர். துளசியை தினந்தோறும் வழிபட எந்த விதமான முயற்சியை மேற்கொள்ள போகிறீர்கள்? நீங்க என்ன மாதிரி ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? ஆல்ரெடி பண்றீங்களா? இப்போ அட்லீஸ்ட் தினந்தோறும் நம்ம வழிபடணும் போது முதல்ல துளசி மாதாவை நல்லா டேக் கேர் பண்ணிக்கணும் பிரபு. அப்பதான் நம்ம வீட்டுல துளசி முதல்ல இருப்பா. அதுக்கப்புறம் வந்து நம்ம துளசி அந்த காலையில ஆர்த்தி பண்ணும்போது
துளசி ஆர்த்தியும் நம்ம சேர்ந்து பண்ணணும். பண்ணிட்டு கொஞ்சம் ஜலம் விட்டுட்டு துளசிக்கு ஒரு பூ அர்ப்பணிச்சுட்டு அந்த வேர்ல இருந்து நம்ம மண் எடுத்து ஒத்திக்கலாம். துளசிக்கு முன்னாடி இருந்து நம்ம ஜெபம் பண்ணா இன்னும் ரொம்ப விசேஷம்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். எஸ், நெக்ஸ்ட் அதான் வருது. ஓ ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ, வெரி குட். யாராவது இதை படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு, நான் படிக்கிறேன் பிரபு. ஸ்ரீ ம். நாமாமிர்தம். துளசி செடியின் புனித நாமத்தை ஜெபிப்பதால் அளவற்ற ஆன்மீக சக்தி பெறலாம். ஹரிதாஸ் தாக்கூர் தனியாக காட்டில் குடில் கட்டினார். அங்கு துளசி செடியை நட்டு வைத்து தினமும் 33 lakhs பிரபு 3 lakhs. ஆமா 3 லட்சம் முறை ஜெபம் செய்பவர். அவர் நாள் முழுவதுமாக இரவு பகலும் ஜெபம் செய்வார். ஒருவன் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் கங்கா, யமுனா அல்லது புனித நதி ஓரத்தில் குடில் அமைத்து துளசி செடி நட்டு அதற்கு முன் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை துளசி செடியின் முன் ஜெபிப்பது சிறந்த ஆன்மீக சக்தி தரும். இதனை செய்வதால் மட்டுமே ஆன்மீகத்தில் முன்னேறலாம். ஆகவே ஹரே கிருஷ்ண இயக்க அங்கத்தினருக்கு நமது வேண்டுகோள் என்னவென்றால், ஹரிதாஸ் தாகூரின் உதாரணத்தை பின்பற்ற வேண்டும். 16 சுற்று ஜபம் செய்வது அதிக நேரம் ஆகாது. துளசி செடிக்கு வழிபாடு செய்வது கஷ்டமும் இல்லை. இதனால் மிகச் சிறந்த ஆன்மீக பலம் பெறலாம். இந்த வாய்ப்பை ஒருவன் இழந்துவிடக் கூடாது. எஸ், தேங்க்யூ. மிருகாரி அப்படின்னு சொல்லி ஒரு வேடன் இருந்தான். ஸோ வேடன் அப்படின்னு சொன்னாலே அவர்களுடைய வாழ்க்கை ஜீவனம் அப்படிங்கிறது பல ஜீவராசிகளை கொன்று அதை சாப்பிட்டு வாழ்கிறது தான் அவங்களுடைய ஒரு ஜீவனம். அந்த மாதிரி அந்த மிருகாரி வாழ்ந்துக்கிட்டு வந்தான். அந்த மிருகாரி இன்னும் கொஞ்சம் கொடூரமானவன். என்னன்னா, அவன் சாப்பாட்டுக்காக ஒரு விலங்கை கொன்னா கூட அதை என்ன பண்ண மாட்டான், ஒரே நேரத்தில் அதை கொல்ல மாட்டான். அதை பாதி மட்டும் கொன்று அது துடிச்சு இறக்கிறத பார்த்து அவன் ஆனந்தப்படுவான். அந்த மாதிரி ஒரு சுபாவம் உள்ளவன் இந்த மிருகாரிங்கிற ஒரு வேடன். ஒரு முறை நாரதர் வனத்தில் அவர் சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ இப்படி அங்கங்க சில சின்ன சின்ன பிராணிகள் அது அரை உயிரோட துடித்துக்கிட்டு இருக்கிறத பார்த்தார். அதை பார்த்து அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். யார் இந்த மாதிரி பண்றது? ஏன்னா அதை பார்க்குறப்போ ஒருத்தர் வேண்டுமென்றே அந்த மாதிரி பண்ணியிருக்கிறத அவரால் உணர முடிஞ்சது. ஏன்னா கொல்லணும்னு நினைக்கிறவங்க அதை முழுமையா கொண்டிருப்பாங்க. அப்படி கொல்லாம அதை அரை உயிரோட துடிக்க வச்சிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ அங்க மிருகாரிங்கிற அந்த வேடன் இருக்கிறத பார்த்தார். அப்போ நாரதர் என்ன பண்ணாரு, அந்த வேடனுக்கு இது போன்ற பாவச் செயலுடைய ஒரு பலன் என்ன, அதனால அவன் எவ்வளவு தண்டனைகளை அனுபவிக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவனுக்கு எடுத்து சொன்னார். அதை புரிந்து கொண்ட அந்த மிருகாரி அப்படிங்கிற வேடன் என்ன பண்ணான், நான் என்னங்க பண்ண முடியும், இது என்னுடைய தொழில், நான் என்னுடைய குடும்பத்தை நடத்தணும், நான் வாழணும் அப்படின்னு சொன்னாலே இந்த உயிரை கொண்டு வாழ்றது தானே எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க, இதுதானே எனக்கு தெரியும், இதை விட்டுட்டு நான் வேற என்ன பண்றது அப்படின்னு அவன் கேட்டான். அப்போ நாரதர் சொன்னாரு, உனக்கு திருந்தி வாழணுன்ற விருப்பம் இருந்தா நான் உனக்கு வழிமுறை சொல்றேன், அதை நீ ஃபாலோ பண்ணு, நீ நல்லா வாழலாம் அப்படின்னு நாரதர் சொன்னார். சரி, இந்த மிருக வதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் நிறுத்திடுறேன். ஆனா என்னுடைய வாழ்க்கைக்கு என்னை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு வழி சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே முதல்ல நீ என்ன பண்ண, இந்த பாவகரமான ஒரு தொழில் மூலமா நீ சம்பாதிச்சது எல்லாத்தையும் நீ வைஷ்ணவர்களுக்கு தானம் பண்ணிரு. அதுக்கப்புறமா இந்த காட்டினுடைய ஆரம்பத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு நதி இருக்கு, அந்த நதிக்கரை ஓரத்துல நீ என்ன பண்ண, ஒரு குடிசை அமைச்சு அங்க ஒரு துளசி செடியை வச்சு நீ என்ன பண்ணு, அந்த துளசிக்கு நீ பூஜை பண்ணு. இதை மட்டும் நீ பண்ணிட்டு ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு இந்த மகா மந்திரத்தை நீ ஜபம் பண்ணிக்கிட்டு உன்னுடைய தேவைகள் எல்லாம் தானாவே நிவர்த்தி அடையும், கவலைப்படாத அப்படின்னு சொன்ன உடனே மிருகாரி அவன் ஒரு வேடனா இருந்தாலும் நாரதருடைய வார்த்தைக்கு மேல மிகுந்த நம்பிக்கை வச்சு என்ன பண்ணா, தன்கிட்ட இருந்த சொத்தை எல்லாத்தையும் தானம் பண்ணிட்டான். யாராவது இது நம்ம பண்ணுவோமா, இப்படி எல்லாத்தையும் தானம் பண்ணிட்டு நீ காட்டுல இப்படி உக்காந்துக்கோ எல்லாமே தானா நடக்கும்னு சொன்னா நம்ம செய்வோமா? செய்ய மாட்டோம். ஆனா ஒரு வேடனுக்கு நம்பிக்கையை பாருங்க, ஒரு குரு சொன்னாரு அப்படின்றதுக்காக அந்த வேடன் அந்த நம்பிக்கையோட அதை பண்ணான். அவன் குடும்பத்தோட ஒரு குடிசை அமைச்சு என்ன பண்ணா, அவன் ஒரு துளசி செடியை வச்சு பூஜை பண்ணி அங்க உட்காந்து ஜபம் பண்ணிக்கிட்டு இருந்தான்.
அதுக்கப்புறமா அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மிருகாரியை பத்தி தெரியும். ஏன்னா அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு இந்த காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சில அந்த காட்டுல இருந்து கிடைக்கக்கூடிய சில வஸ்துக்கள் தேவைன்னா மிருகாரியை வந்து கேட்பாங்க. அவனும் ஊருக்குள்ள வந்து சில நேரம் வந்து என்ன பண்ணுவான், காட்டுல கிடைக்கக்கூடிய அந்த வஸ்துக்கள் அதெல்லாம் கொண்டாந்து சேல்ஸ் பண்றதுக்கு வருவான். அதனால அந்த மக்களுக்கெல்லாம் தெரியும். அவங்கெல்லாம் பார்க்குறாங்க, என்னடா இது மிருகாரியா இது இப்படி மாறிட்டான் அப்படின்னு சொல்லி. நாரதர் வந்து என்ன பண்ணாரு, அவர் வந்து மிகச்சிறந்த ஒரு பக்தரா மாறிட்டாரு, அவருக்கு நீங்க சேவை பண்ணா உங்களுக்கு ரொம்ப புண்ணியம் அப்படின்னு வந்து சொன்ன உடனே அவங்களும் என்ன பண்ணாங்க, திருந்தி வாழ்றானே அப்படின்னு சொல்லி அவங்க அவனுடைய வாழ்க்கைக்கு தேவையானத அரிசி, காய்கறிகள் இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணாங்க, அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொண்டாந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா அவனுடைய தேவைக்கு போக அதிகமாவே அவன்கிட்ட எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா அவன் என்ன பண்ணான், அதெல்லாம் அவன் வந்து தானம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இல்ல அதுல வந்து பிரசாதமா செஞ்சு எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த மாதிரி வந்து அவனுடைய வாழ்க்கை மாறிவிட்டது. எதனால? ஜஸ்ட் துளசியை வந்து வழிபட்டதனால. இந்த துளசியுடைய ஒரு வழிபாட்டுல இருக்கக்கூடிய ஒரு சீக்ரெட் என்ன அப்படின்னு சொன்னா, பகவானுக்கு பக்தி செய்வதற்கு எளிதாக அவ்வளவு சீக்கிரமா யாருனாலையும் வர முடியாது. காரணம் என்னன்னா, அது அவங்களுடைய பாவ கர்மா இருக்கு இல்லையா? அந்த பாவ கர்மா வந்து அவங்கள பக்திக்குள்ள ஈஸியா வர்றதுக்கு விடாது. இது எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு டெக்னிக். என்னன்னா, வீட்ல நம்ம பக்தி பண்ணுவோம். நம்ம கணவரோ, குழந்தைங்களோ, இல்ல கணவர் பக்திக்கு வந்து மனைவி பக்திக்கு வரல அப்படின்னா, குழந்தைங்க பக்திக்கு வரலன்னா, இது ஒரு சிம்பிளான ஒரு டெக்னிக். குழந்தைங்கள வந்து என்ன பண்ண வைக்கலாம், ஜஸ்ட் வந்து துளசிக்கு தண்ணி ஊத்திட்டு போப்பா அப்படின்னு வந்து சொல்லலாம். அது ஒரு பூஜை, அது நல்லதுன்னு நீங்க சொல்ல வேண்டாம். வீட்ல செடி இருக்கு, அது பட்டு இருப்பது, தண்ணி ஊத்திட்டு போ அப்படின்னு நீங்க சொன்னாலே போதும். இல்ல ஒரு பூ இருக்கு, அந்த பூவை துளசியில வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு வழியில வீட்ல இருக்கிறவங்கள வந்து இந்த மாதிரி வந்து ஒரு துளசியோடைய சேவையில நீங்க ஈடுபடுத்துனீங்கனாலே என்ன ஆயிருவாங்க, கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய அந்த கர்மா போய் என்ன ஆயிருவாங்க, ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து கிருஷ்ணனுடைய பக்தி தொண்டுக்கு அவங்களும் வந்துருவாங்க. இது வந்து ஒரு ரகசியம். எப்படி வந்து மற்றவர்களை வந்து ஈஸியா வந்து பக்திக்கு கொண்டு வர வைக்கிறது அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால அது மட்டும் இல்லாம நம்ம துளசிக்கு முன்னாடி உட்காந்து நம்ம அப்படி ஜெபம் பண்றதுனால என்ன ஆகுது, துளசியும் நமக்கு மேல ரொம்ப கருணையா அதிகமான அந்த நன்மைகளை கொடுப்பாங்க அப்படிங்கிறத இங்க சொல்றாங்க. அது நம்ம இந்த மிருகாரியோடைய கதையில இருந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, எஸ். பிரச்சாரமே சாரம். படிங்க யாராவது. பிரச்சாரமே சாரம். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அவதரித்து இந்த முழு உலகையும் விடுதலை செய்தார். அத்வைத ஆச்சாரியார் எப்போதும் இந்த உலகில் வீழ்ந்து கிடக்கும் ஆத்மாக்களை எப்படி விடுவிப்பது என்று எண்ணியிருந்தார். இந்த முழு உலகமும் பக்தர்கள் அற்றவர்களால் நிரம்பி இருந்தது. அவர் நினைத்தார், எப்படி இவர்களை விடுவிப்பது? வீழ்ந்த ஆத்மாக்களை விடுவிப்பதில் உறுதியாக இருந்த அத்வைதர் பகவானின் அவதாரத்திற்கு காரணமாவார். துளசி மற்றும் கங்கா தீர்த்தத்தால் இறைவனை வழிபட்டார். அதே போல் ஹரிதாஸ் தாகூரும் கங்கா நதி ஓரத்தில் இருந்த குகையில் கிருஷ்ணரின் அவதாரத்திற்காக ஜெபம் செய்தார். இந்த இருவரின் பக்தி சேவையால் சைத்தன்ய மகாபிரபு அவதரித்தார். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு இறைவனின் நாமத்தையும் இறைவன் மீது அன்பையும் இந்த முழு உலகிற்கும் தந்தார். எஸ், தேங்க்யூ. ஸோ இதை நான் முன்னாடியே வந்து சொன்னதுதான். நாம பகவானை வந்து திருப்திப்படுத்துறதுக்காக துளசியை வைத்து நம்ம வழிபாடு செய்யும்போது பகவான் எளிமையாக வந்து திருப்தி அடைகிறாரு. அது அத்வைதாச்சாரியருடைய உதாரணத்திலையும் பார்க்கலாம், ஹரிதாஸ் டாக்கூருடைய உதாரணத்திலையும் பார்க்கலாம். ஹரிதாஸ் டாக்கூர் கூட வந்து என்ன பண்ணுவார், எப்போதும் ஜெபம் பண்ணும்போது அவர் துளசியை வந்து பக்கத்தில் வச்சுட்டு ஜெபம் பண்ணுவார். துளசி அப்படிங்கிறது அது ஒரு செடி இல்லை, அது வந்து ஒரு துளசி தேவி. அவங்கள பக்கத்தில் வச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணுறதுனால என்ன, நமக்கு மிகச்சிறந்த ஒரு பக்தருடைய ஒரு சங்கம் நமக்கு கிடைக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா பக்தியை நம்ம தனியான ஒரு முறையில் நம்ம வந்து தனிப்பட்டு நம்ம வந்து பக்தி பண்ணும்போது அதில் வந்து நமக்கு என்ன ஆகும்னா ஒரு தொய்வு ஏற்படும். அதில் நம்ம கொஞ்சம் ஸ்லோவாயிடுவோம். அந்த மாதிரி இல்லாமல் அதில் நமக்கு வந்து ஒரு உற்சாகம் கிடைக்கிறதுக்கும் அதோடைய பலன் நமக்கு வந்து அதிகமாக கிடைக்கிறதுக்கும் ஒரு பக்தருடைய சங்கத்தில் நம்ம ஜெபம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். பொதுவாக
அப்படி பக்தருடைய சங்கத்துல நம்ம அடிக்கடி வந்து இல்ல தினமும் வந்து இருந்து ஜெபம் பண்றது அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் சாத்தியம் இல்லாத ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். ஏன்னா கோவில் நம்ம இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கலாம். அதனால தினமும் நமக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லாம இருக்கலாம். ஆனா கூட நமக்கு கிருஷ்ணருடைய மிகச்சிறந்த பக்தையான அந்த துளசியோடைய ஒரு சவகாசம், ஒரு சங்கம் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு ஆஹ் வாய்ப்பு. நம்ம வீட்டில் துளசி இருந்தது அப்படின்னு சொன்னா, ஸோ வீட்டில் துளசி இருந்ததுன்னா அந்த துளசியை எடுத்து வச்சு துளசி பக்கத்தில் உட்காந்து நம்ம ஜெபம் பண்ணா கிருஷ்ணருடைய சிறந்த பக்தையான துளசியுடைய ஒரு சங்கம் நமக்கு வந்து கிடைக்குது. அப்ப அந்த சங்கத்துல நம்ம வந்து ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபத்துக்கு அதிகமான பலன் கிடைக்குது. நமக்கு இன்னும் அதிகமா நம்மளுடைய கர்மா போகுது, நம்ம தூய்மை அடைகிறோம். கிருஷ்ணருடைய நாமத்துல நமக்கு வந்து ஒரு சுவை ஏற்படுது. அதனால இந்த துளசி ஒவ்வொரு வீட்லயும் வச்சு நம்ம வழிபாடு பண்றதும் சரி, புதிதாக கிருஷ்ண பக்திக்கு வர்றவங்களையும் சரி, நம்ம கிருஷ்ணரை நேரடியா வந்து வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து பயப்படுவாங்க. வீட்டுல வந்து கிருஷ்ணர் போட்டோவை வச்சா வீட்டுல வந்து சண்டை வரும் அப்படிலாம் பயப்படுவாங்க. ஃப்ளூட் வச்சிருக்கிற கிருஷ்ணர் போட்டோ வச்சா வீட்டில் இருக்கிற எல்லாம் ஊதிட்டு போயிடும் அப்படின்லாம் வந்து பயப்படுவாங்க. அந்த மாதிரி ஆளுங்களை வந்து நம்ம என்ன பண்ணலாம், டைரக்டா அவங்கள வந்துட்டு நீங்க கிருஷ்ணர் போட்டோ வச்சுக்கோங்க, நீங்க பூஜை பண்ணுங்க அப்படின்றத சொல்றதை விட நம்ம என்ன பண்ணலாம், அவங்களுக்கு துளசியை கொடுத்து துளசியை வந்து வழிபாடு பண்ண வைக்கலாம். ஸோ அப்படி அவங்க வந்து துளசியை வந்து வழிபாடு பண்ண வச்சோம் அப்படின்னா கூட என்ன ஆவாங்க, கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து கிருஷ்ணருடைய பக்திக்குள்ள அவங்க வந்து வந்துருவாங்க. ஸோ இது வந்து ஒரு வழிமுறை பிரச்சாரத்துல நமக்கு மற்றவர்களையும் வந்து எளிமையா கிருஷ்ண பக்திக்குள்ள கொண்டு வர்றதுக்கு. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஸோ யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கா? எனி கொஸ்டின் ஆர் கமெண்ட்ஸ்? ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. சொல்லுங்க மாதாஜி. எனக்கு இந்த 9 வகையான வழிபாடு சொன்னீங்களா, அதுல நான் ஏதோ 8 தான் பிரபுஜி. இது எனக்கு அது மாதிரி நீங்க சொன்ன அந்த ஸ்லோகம் எதுல வருது தெரிஞ்சுக்கலாமா? ஆக்சுவலா எனக்கு ஸ்லோகம் தான் கிடைச்சது. அது எங்க இருந்து சோர்ஸ் அப்படின்றது எனக்கு தெரியல. தட்ஸ் ஓகே பிரபுஜி. ஆனா ஆரம்பிச்ச ஸ்லோகத்தோட ஆரம்பிச்சது ஒண்ணு சொல்றீங்களா? கூகுள் பண்ணி பார்க்கலாம். என்னது? ஸ்லோகத்தோட ஃபர்ஸ்ட் லைன் சொல்வீங்களா? அதான் திருஷ்டா திருஷ்டா ஸ்பிருஷ்டா. ஸ்பிருஷ்டா ஸ்பிருஷ்டா. ஓகே, திருஷ்டா ஸ்பிருஷ்டா. ஓகே, நான் எனக்கு ஒன்னு ஏதோ விட்டுட்டேன்னு நினைக்கிறேன் பிரபுஜி. ஃபர்ஸ்ட் வந்து பாக்குறது, தொடறது, தேர்ட் வந்து ஸ்மரணம், ரைட்? 4வது நமஸ்காரம், நமிதா சொன்னீங்க. 5வது கேட்டல், கீர்த்திதா. அதை விட்டுட்டோம். கீர்த்திதா புகழ்றது. அது எழுதி புகழ்றது எழுதல பிரபுஜி. சோ ஓகே, புகழ் கீர்த்திதா. அப்புறம் நமஸ்காரம், மகிமை. ஓகே பிரபுஜியா. சோ எனக்கு 8 தான் வந்தது, அதுக்கு தான் கேட்கலான்னு. ஓகே, தேங்க்யூ பிரபுஜி. எஸ் யா. சோ யா, ரொம்ப நல்லா இருந்தது பிரபுஜி இந்த கிளாஸ். நான் துளசி வழிபாடு, துளசி இது பண்ணிட்டு இருக்கோம். நீங்க இன்னும் இதெல்லாம் கேட்கும் போது ரொம்பவே நிறைய விஷயம் இன்னைக்கு தெரிஞ்சது பிரபுஜி. இதனால யா, ஜஸ்ட் லைக் தட் ஏதோ கொஞ்சம், அதான் ஜஸ்ட் லைக் தட் சொல்ல கொஞ்சம் தெரியும் கிருஷ்ணருக்காக பண்றதுன்ட்டு. ஆனா இன்னைக்கு கிளாஸ்ல வந்து நிறைய தெரிஞ்சது பிரபுஜி. தேங்க்யூ சோ மச் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. நல்லா இருந்தது இந்த கிளாஸ். ரொம்ப நல்ல விசேஷம், சூப்பராக இருந்தது. ஸோ பிரபு, எனக்கு ஒரு கேள்வி உண்டு. அதாவது வந்து துளசியை கும்பிட்றோம், நீங்கள் எல்லா தேவரையும் கும்பிட்றோம்னு சொல்கிறோம்ல, அதில் வழிபடுறோம் அப்படின்னு சொல்ல, நம்ம அதில் வந்து நம்ம குலதெய்வம் கணேஷா எல்லாரும் அதில் வருவாங்களா? கண்டிப்பா. ஓகே, ஸோ நாங்கள் துளசியை வழிபட்டா நம்ம குலதெய்வம் கணேஷா அவங்கள கும்பிட ஒன்றும் இல்லை, அப்படியா? எஸ் எஸ், கண்டிப்பா. ஓகே ஓகே ஓகே. இல்லை, நீங்கள் முன்னுக்கு சொன்னீங்கல்ல, அது நாம் கும்பிட்டு கொண்டு வந்ததை வந்து அவங்கள வழிபட்டு கொண்டு வந்தது அவங்கள வழிபடாமல் கிருஷ்ணா அமைப்பில் வந்ததால் அதை வந்து வழிபடாமல் இருக்கிறதுன்ட்டு நாங்கள் நினைக்கிறது ரைட்டா? ஸோ அது ஓகே, அதுக்கு ஒரு தீர்வு இது. நன்றி. கண்டிப்பா. தேவர்களை வந்து வழிபடாதது, ஈவன் வந்து இப்போ நிறைய பேர் வந்து பித்திருக்களுக்கு கூட வந்து சரியான அந்த சடங்குகளை வந்து பண்றது இல்ல, அவங்களுக்கு தெரியறது இல்ல, இல்லைன்னா அது மேல வந்துட்டு ஒரு நம்பிக்கை இருக்கிறது இல்ல. அப்போ அந்த பித்திருக்கள் கூட வந்து என்ன ஆவாங்க, நம்ம அவங்களுக்கு அந்த சரியான சம்ஸ்காரங்கள் பண்ணாததுனால அவங்க கூட வந்து கஷ்டப்படுவாங்க. ஆனா
அப்படி பண்ணாதவங்க கூட வந்து இந்த துளசியை வந்து வழிபாடு பண்றதுனாலயே வந்து என்ன ஆகுறாங்க, அந்த பித்திருக்களுக்கும் வந்து மோட்சம் கிடைக்குது. ஓகே, புரியுது. ஓகே, நன்றி. எஸ், தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஆ பிரபு, ஒரு குயிக் கொஸ்டின். இப்போ நமக்கு வெஸ்டர்ன்ல இந்த கனடால எல்லாம் வந்து துளசி மகாராணி வர்றது கொஞ்சம் வெரி டஃப் பிரபு, வின்டர் டைம்ல. அப்போ நம்ம என்ன ம் துளசி மகாராணியோட ஒரு பிக்சர் வச்சுட்டு வழிபடலாமா? ஓகே. துளசி பிளான்ட்டா வச்சிருக்கிறது கஷ்டம் அப்படிங்கிறீங்க. வின்டர் டைம்ல ஹவெவர் இட் இஸ் பிரபு, என்னதான் நம்ம நல்லா கொண்டு வந்தாலும் கொஞ்சம் ஒரு ஒரு சமயம் எப்படியா இருந்தாலும் மாதா சுகாவாயிடுறா. அப்படி இருக்கும்போது ம்ஹும். ஆல்டர்னேட்டிவ். யா ஓகே, கண்டிப்பா அந்த மாதிரி சமயத்துல அட்லீஸ்ட். ஆனா துளசி இல்லாம எப்படி நீங்க வந்து ஆஃபர் பண்ணுவீங்க எதுவுமே? அது வந்து நம்ம ட்ரை துளசி பேக்கெட் விற்கிறது பிரபு இங்க இஸ்கான் டெம்பிள்ல. ஓகே அது வாங்கிட்டு வி ஜஸ்ட் புட்டிங் எவ்ரிடே லிட்டில் லிட்டில், அது அப்படியே பவுடர் மாதிரியே இருக்கு. ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ அப்படி ஒரு சந்தர்ப்பம் இருக்குன்னா கண்டிப்பா நீங்க வந்து துளசி போட்டோ வச்சு நீங்க பூஜை பண்ணாலும் ஓகே தான். ஓகே. மாதாஜி, சாரி டு இன்டரப்ட். மாதாஜி, நீங்கள் வந்து வீட்டில் வந்து விண்டருக்கு வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளேயே சிறப்பாக வந்து துளசியை வந்து பராமரிக்கலாம். நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதுக்குரிய லைட் இருக்குது. இதுக்குரிய லைட் வந்து நீங்கள் வந்து காஸ்கோவில் வாங்கலாம், இல்லாட்டி ஐக்கியாவில் வாங்கலாம். ரொம்ப கம்மியான வேட்ஸ் உள்ளது. இப்போ ரொம்ப பவர் எடுக்காது, எலக்ட்ரிசிட்டி கணக்கு எடுக்காது. அதை நீங்கள் வந்து இது துளசி பிளான்ட்டுக்கு மேல் முன்னுக்கு வச்சு அதை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கலாம். மற்றது வந்து ஒரு சின்ன ஒரு ஹீட்டர் ஒரு லைக் ஃபேன் ஒன்றும் வச்சுருந்தா அது பராமரித்து கொண்டு வரலாம். அது இந்த விண்டருக்குள்ளேயும் வீட்டுக்குள்ளேயே வளர்க்கலாம் வடிவ. நம்ம க்ரோ லைட் போட்டிருக்கோம் பிரபு, நீங்க சொல்ற மாதிரி எல்லாமே இருக்கு. மாதா ரொம்ப நல்லா தான் வந்துட்டு இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு ஒரு டைம் எனக்கு வந்து அந்த மாதிரி ஆயிடுத்து. அதுதான் அதை தான் நான் பிரபுட்ட கேட்டேன். அது என்னன்னு சொல்றாங்கன்னு சொன்னா, இப்போ இந்த ஆத்துக்காரி சொல்லுவாங்க வந்து என்னன்னு சொன்னா, அது வந்து அந்த அந்த ஏரியா வந்து சுத்தமா வச்சிருக்கணும். சுத்தமா வச்சு ஏதாவது வந்து யாராவது அந்த ஏரியால வந்து சரியான ஆக்க ஒரு வராட்டி ஏதோ சம்திங் அந்த அந்த ஏரியால நடமாட்டம் சரியான இல்லைன்னு சொன்னா அந்த பிரச்சனை வரும். அது கொஞ்சம் கரியிடும். ஓகே. ஓகே. ஸோ அது வந்து எல்லாரையும் அந்த ஏரியாவுக்கு நீங்கள் விடக்கூடாது. சுத்தமாக இருக்கிறவங்க போடுறவங்க யாராவது, இப்போ யாராவது விசிட்டர்ஸ் வந்தாங்கன்னு சொன்னாலோ யாராவது சொன்னால் நீங்கள் இன்ஷூர் பண்ணுங்க அவங்க கொஞ்சம் சுத்தமாக இருக்கிறாங்கன்னு. இதை வந்து கொஞ்சம் சரியா நல்லா பராமரிக்கணும், நீங்கள் குழந்தைய பார்த்த மாதிரி. சரியா? ஓகேம்மா. ஓகே. எஸ், தேங்க்யூ. வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி இல்லை கருத்துக்கள்? பிரபு, இப்ப துளசி மாலை கண்டி மாலை போடும்போது ஒரு ஸ்ட்ரிங்கு, 2 ஸ்ட்ரிங்கு, 3 ஸ்ட்ரிங், அது என்ன பிரபு அதனுடைய பேசிக்? ஓகே. பொதுவா தீட்சை எடுத்த பக்தர்களுக்கும் தீட்சை எடுக்காத பக்தர்களுக்கும் ஒரு வித்தியாசம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி வந்து ஒரு நியமம் வந்து நம்ம கோவில்ல கடைபிடிக்கிறோம். 3 சுத்து அப்படிங்கிறது வந்து தீட்சை வாங்கி இருக்கக்கூடிய பக்தர்கள் அந்த மாதிரி வந்து போடுவாங்க. அப்புறம் 2ம் போட்டிருக்காங்க பிரபு, 2 ஸ்ட்ரிங்கு. எனக்கு எனக்கு கிடைச்சது ஒன்னே ஒன்று சின்ன ஸ்ட்ரிங்கா தான் கிடைச்சது. அதனால 1, 2 அப்படிங்கிறதுல எந்த ஒரு பெரிய டிஃபரன்ஸும் இல்லை. அதுல அது அப்படி எதுவும் அதுல ஒரு விஷயம் இல்லை. ஒரே ஒரு டிஃபரன்ஸுக்காக தான் தீட்சை வாங்கினவர்கள் தீட்சை வாங்காதவர்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு டிஃபரன்ஸ் தான். வேற எதுவும் அதுல 1 போட்டாதான் இது, 2 போட்டா பெருசு அப்படின்லாம் எதுவும் இல்லை. ஓகே பிரபு, ஓகே பிரபு, தேங்க்யூ பிரபு. எஸ். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. சொல்லுங்க மாதாஜி. இப்போ வந்து இது ஏகாதசி மாதிரி துவாதசி துளசியை பறிக்க கூடாதுன்னு சொல்றாளே, அதை பத்தி கொஞ்சம் சொல்லலாம். எஸ், துளசி நம்ம பறிக்கிறதும் வந்து என்னைக்கு பறிக்கணும், அந்த பறிக்கும் போதும் சில ஒரு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரமும் வந்து சொல்லி தான் பறிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்புறமா நம்ம நகத்தை வச்சு துளசியை வந்து பறிக்கக்கூடாது. நகத்தை வச்சு நகம் படாம இந்த மாதிரி விரல்கள்னால அதை வந்து என்ன பண்ணணும், நகம் படாம வந்து பறிக்கணும். அதுவும் வந்து
பறிக்கும்போது ஒரு இலையா வந்து பறிக்காம அதுல வந்து பார்த்துருப்பீங்க, 2 இலை வரும், அதுக்கு நடுவில் மஞ்சரி வரும். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணணும், துளசியை வந்து பறிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. நாட்கள் எந்தெந்த நாட்கள் அப்படிங்கிறது வந்து நீங்க அதில் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து இருக்கு. அவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் நம்ம இஸ்கான்ல வந்துட்டு ஃபாலோ பண்றதில்ல. அட்லீஸ்ட் மினிமம் வந்து ஏகாதசி ஏகாதசியில பறிக்கலாம், துவாதசியில பறிக்கக்கூடாது. அப்புறமா வந்து மத்தியானம் 12 மணிக்கு மேல வந்து பறிக்கக்கூடாது. அட்லீஸ்ட் இந்த ஒரு 2 விஷயங்களை நம்ம கடைபிடிச்சாலே வந்து போதும். ஏன்னா இன்னும் நிறைய இருக்கு என்னென்னைக்கு வந்து பறிக்கக்கூடாது அப்படின்னு, அந்த அளவுக்கு நம்ம வந்து பார்க்கறது இல்ல. ஸோ ஏகாதசிக்கு ஓகேவா? அப்ப பறிக்கலாம், பறிச்சு சாமிக்கு இது பண்ணலாம். ஓகே, யா, யா. துவாதசிக்கு பறிக்கக்கூடாது. ஏகாதசி அன்னைக்கு பறிக்கலாம், துவாதசி அன்னைக்கு பறிக்கக்கூடாது. ஓகே பிரபுஜி, ஓகே. ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ பிரபுஜி. Yes. பிரபு Thank you. அன்னைக்கு துளசி மாதாக்கு தண்ணி விடக்கூடாதுன்னு சொல்றாரு. இஸ் தட் ட்ரூ பிரபு? ஏன்னா மாதாவும் தட்டே அன்னைக்கு வந்து விரதம் இருப்பா. அப்ப நம்ம ஜலம் விடக்கூடாது அப்படின்னு, அது உண்மையா பிரபு? அப்படி எனக்கு தெரிஞ்சு இல்ல. ஓகே. கண்டிப்பா தினமுமே வந்து தண்ணி விடலாம், அதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே பிரபு, தேங்க்யூ பிரபு. எஸ். வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி, கருத்துக்கள்? துளசி பறிக்கும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் இருக்கு. அது துளசி அமிர்த ஜென்மசி சதாத்வம் கேசவ பிரியம் அப்படின்னு அந்த ஸ்லோகம். செகண்ட் லைன் இருக்கு, அது எனக்கு டக்குனு ஞாபகம் வரல. வேணா ட்ரை பண்ணி அதை சர்ச் பண்ணி பாருங்க. இன்னொரு இந்த தடவை சொல்லுங்க ஸ்லோகம் வந்து பிரபுஜி, இன்னொரு தடவை சொல்லுங்க. துளசி அமிர்த ஜென்மசி துளசி அமிர்த ஜன்மசி, அமிர்த சதாத்வம் கேசவ பிரியம், கேசவம். அந்த மாதிரி. ஓகே ஒரு பிரபுஜி. லைன் தான் இருக்கு, அது எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல. நீங்க இது சர்ச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு இன்டர்நெட்ல கிடைக்கும். ஏதாவது வருதா இந்த பாக்குறேன் பிரபுஜி. இந்த 2 ஸ்லோகம் பாக்குறேன் பிரபுஜி. இந்த ஸ்லோகத்தை சொல்லி நம்ம வந்து துளசியை வந்து பறிக்கலாம். ஓகே பிரபுஜி. தேங்க்யூ. ஓகே. ஸோ கீழே வந்து பிரபுபாதர் வந்து நமக்கு துளசியை வந்து வழிபாடு பண்ணும்போது சொல்ல வேண்டிய கீர்த்தனை மந்திரம் என்ன அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறது. ஜஸ்ட் அதை மட்டும் ஒரு வாட்டி நம்ம பார்த்துட்டு கிளாஸ் முடிச்சுக்கலாம். பிருந்தாயே துளசி தேவியாய பிரியாயே கேசவசிச்சா விஷ்ணு பக்தி பிரதே தேவி சத்யவத்தே நமோ நமக அப்படின்ற இந்த மந்திரத்தை நம்ம துளசியை பிரதட்சணம் பண்ணும்போது நம்ம வந்து சொல்ல வேண்டிய மந்திரம், பிரணாம் பண்ணும்போது சொல்ல வேண்டிய மந்திரம். இது பிரபுபாதர் நமக்கு வந்து கொடுத்துருக்கிறது. துளசியை பூஜை செய்யும் போது நம்ம சொல்ல வேண்டிய அந்த பாடல் இது. இதுல ஏன் பிரபுபாதர் இந்த ஒரு பாடலை கீர்த்தனத்தை நமக்கு வந்து கொடுத்தாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை நம்ம கவனிக்கணும். ஏன்னா எந்த ஒரு கீர்த்தனமும் பிரபுபாதர் நமக்கு வந்து ஜஸ்ட் ஏதோ ஒன்று வந்து அதை படிச்சா போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்து கொடுக்கல. ஒன்றுக்கும் பின்னாடி பிரபுபாதர் காரணம் வச்சிருக்கிறார். ஏன்னா இந்த துளசி வழிபாடு அப்படிங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணரை வந்து திருப்திப்படுத்துறதுக்காகவும், துளசி நம்மளை வந்து கிருஷ்ணருடைய சேவையில வந்து ஈடுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் நமக்கு துளசி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தேவை. அதனாலதான் துளசியை நாம வந்து வழிபாடு பண்றதே. அப்போ அந்த கீர்த்தனம் அப்படிங்கிறது அந்த பிரார்த்தனையா இருக்கணும், அதுக்கான ஒரு பிரார்த்தனையா இருக்கணும். ஸோ அதுக்கு தான் பிரபுபாதர் வந்து தேங்க்யூ. ஸோ அதுக்காக தான் வந்து பிரபுபாதர் இந்த கீர்த்தனத்தை வந்து செலக்ட் பண்ணார். இந்த கீர்த்தனத்தை நீங்க நல்லா வந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இதுல இந்த கீர்த்தனத்துல நாம வந்து என்ன வந்து பிரார்த்தனை பண்றோம் அப்படின்னு சொன்னா, துளசி கிட்ட நாம வந்து ராதாகிருஷ்ணருடைய நித்தியமான அந்த சேவையில நம்ம ஈடுபடுறதுக்கு துளசி நமக்கு வந்து உதவி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அதுதான் இந்த துளசி கீர்த்தனத்துடைய ஒரு முக்கியமான ஒரு பிரார்த்தனை. ஜே தொமார சரணலோய் தாராவாஞ்ச பூர்ணாகோய். துளசியோடைய தாமரை திருவடியில நம்ம சரணம் அடைஞ்சா நமக்கு கிடைக்காத ஒரு பலன் அப்படிங்கிறதே கிடையாது. அப்படி என்ன பலன் கிடைச்சிரும் அப்படின்னா, கிருப்பா கோரி கோரோ தாரே பிருந்தாவனவாசி. நம்ம துளசியோடைய சரணத்துல நம்ம வந்து தஞ்சம் அடைஞ்சா துளசி மராணி என்ன பண்றாங்க, அவங்க தான் பிருந்தா தேவி, பிருந்தாவனத்துடைய அதிபதியே அவங்க தான். அப்ப அந்த பிருந்தாவனேஸ்வரி என்ன பண்ண முடியும், நமக்கு பிருந்தாவனத்துல வந்து ஒரு பிளாட் கொடுக்க முடியும்.
நமக்கு வந்து எங்கெங்கேயோ நம்ம வந்து ஃப்ளாட் வாங்குறதுக்கு ட்ரை பண்றோம். விருந்தாவனத்துல வந்து ஒரு ஃப்ளாட் கிடைச்சா எப்படி இருக்கும்? பர்மனண்டா, நித்தியமா, கோலோக விருந்தாவனத்துல நமக்குன்னு வந்து ஒரு ஃப்ளாட் கிடைக்கணும்னு நம்ம என்ன பண்ணணும்? பிருந்தாதேவியை வழிபாடு பண்ணணும். அப்போ பிருந்தாதேவியை வழிபாடு பண்ணும்போது நம்ம இதை தான் கேட்கணும். நான் ஃப்ளாட்டுன்னு சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். அதுக்காக ஃப்ளாட்டுன்னு கேட்க தேவையில்ல. பிருந்தாவனத்துல வாசம் பண்றது நமக்கு. அதுதான் வந்து முக்கியமான கோல். பிருந்தாவனத்துல வாசம் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, அங்க நம்ம என்ன செய்யறது? அங்க ராதா கிருஷ்ணருக்கு வந்து சேவை செய்யறது. அதுதான் நமக்கு முக்கியமான ஒரு வேலை. சேவா அதிகாரதியோ கோரோ நிஜ தாசி. நம்மள ராதா கிருஷ்ணருக்கு நிஜமான ஒரு சேவகர்களா ஆக்கக்கூடிய ஒரு சக்தி யாருக்கிட்ட இருக்குன்னா அது துளசி கிட்ட தான் இருக்கு. அதனால துளசி தேவியோடைய அந்த கடைக்கண் பார்வை நம்ம மேல பட்டாலே நம்மளால வந்து என்ன பண்ண முடியும்? ஏ நிவேதன தரோ சகீர் அணுகத கோரோ. நம்ம ராதா கிருஷ்ணருக்கு இல்லைன்னா கிருஷ்ண பலராமருக்கு நம்மளால என்ன பண்ண முடியும்? சேவை பண்ண முடியும். தீன கிருஷ்ண தாசேக்கோ ஏய் ஜன மோரோகோய். ஸ்ரீ ராதா கோவிந்த பிரேமே சதா ஜென பாசி. இந்த துளசி எப்பயுமே வந்து கிருஷ்ணருடைய அந்த ஸ்மரணத்துல இருக்கிறதுனால, பிரேமையில இருக்கிறதுனால, துளசியினால என்ன பண்ண முடியும்? நமக்கு அந்த கிருஷ்ண பிரேமையை கொடுக்க முடியும். அவங்க எப்பயுமே கிருஷ்ணருடைய சேவையில இருக்கிறதுனால நம்மளை நிரந்தரமா கிருஷ்ணருடைய ஒரு சர்வெண்டா ஆக்க முடியும். அந்த சக்தியை கிருஷ்ணர் வந்து துளசிக்கு வந்து கொடுத்து வச்சிருக்கிறார். அதனால துளசியை நாம வந்து வழிபாடு பண்ணும்போது இந்த பிரார்த்தனையை நம்ம பிரார்த்தனையாவே பண்ணணும். ஜஸ்ட் நம்ம வந்து அதை வாயில படிக்கிறதுன்றது இல்லாம மனசால நம்ம என்ன பண்ணணும்? துளசி கிட்ட இந்த பிரார்த்தனையை பண்ணணும். துளசி தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, ஜே தொமார சரணலோய், நான் உங்க தாமரை திருவடியில சரண் அடைஞ்சிட்டேன். என்ன பண்ணுங்க? ராதா கிருஷ்ண சேவா பாபோ ஏய் அபிலாசி. எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆசை என்ன? ராதா கிருஷ்ணருக்கு சேவை செய்யக்கூடியதுதான் ஒன்னே ஒண்ணுதான் என்னுடைய ஆசை. ஆனா நான் வந்து ரொம்ப பாவி, எனக்கு அந்த தகுதி இல்லை. ஆனா கூட வந்து ஜே தொமார சரணலை, உங்களுடைய பாதத்துல நான் வந்து சரணடைஞ்சிருக்கிறேன். நீங்க உங்க பாதத்துல சரணடைந்தவங்களுடைய அந்த ஆசையெல்லாம் நிறைவேற்றக்கூடியவங்க. அதனால தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, எனக்கு அந்த ஒரு சான்ஸை கொடுங்க அப்படின்னு சொல்லி நாம என்ன பண்ணணும்? துளசி கிட்ட மனசார நம்ம வந்து இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணணும். இதுதான் நம்மளுடைய கோலா இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் பிரபுபாதர் நமக்கு இந்த கீர்த்தனத்தை நமக்கு வந்து கொடுத்துருக்கிறாரு. அதனால இந்த கீர்த்தனம் அப்படிங்கிறது சாதாரணமானது இல்லை. இது நமக்கு அந்த உன்னதமான ஒரு கோல், ராதா கிருஷ்ணருக்கு விருந்தாவனத்துல சேவை செய்யக்கூடிய ஒரு கோல், அதை வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கீர்த்தனம். அதனால இந்த கீர்த்தனத்தை நம்ம வந்து என்ன பண்ணணும்? நம்ம மனசார அதை நம்ம வந்து பாடி துளசிக்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணி அந்த ஒரு கோலை அடையிறதுக்கு நாம முயற்சி செய்யணும். இந்த பிறவிலேயே அதை அடையிறதுக்கு வந்து நமக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு குரு பிரபுபாதர் துளசியோடைய கருணை இருந்தா கண்டிப்பா இந்த பிறவிலேயே அதுக்கு வந்து சாத்தியமும் இருக்கு. ஸோ அதனால பக்தர்கள் இதை வந்து பயன்படுத்திக்கலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஏதாவது கேள்விகள் இல்லை கருத்துக்கள் இருந்தா சொல்லலாம் கடைசியா முடிக்கிறதுக்கு முன்னாடி. பிரபு, அந்த விருந்தாதேவிய துளசி அது வந்து பங்காளியில் எல்லாம் இருக்கு. ஓகே, பங்காளி மொழி எல்லாம். ஆமா, இது வங்காளம் தான். ஆமா. ஓகே, தேங்க்யூ. பிரபுஜி, துளசி மாலை ஒரிஜினல் ஆர்டர் பண்ணணும்னா நீங்க இந்தியாவில எடுத்து அனுப்புவீங்களா? புரியல. துளசி மாலை ஒரிஜினல் மாலை எங்க வாங்கலாம் அது? ஓ, எங்க வாங்கலாம்னு கேக்குறீங்களா? சாரி பிரபு, டொரண்டோல வாங்கலாம். டொரண்டோல இருக்கு. அங்க இஸ்கான்ல கேட்டு பாருங்க. உங்களுக்கு ஒருவேளை கிடைக்கல அப்படின்னு சொன்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ பிரபுஜி. யா, ஜஸ் வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி இல்லை கருத்துக்கள்? ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ சோ மச் பிரபு. ரொம்ப நல்ல கிளாஸ், ரொம்ப நல்லா இருந்தது பிரபு. எவ்வளவோ துளசியை வந்து சேவை பண்ணணும்னு ஆசைப்பட்டு பண்ணினாலும் தெரியல, வரமாட்டேங்குது பிரபு. இந்த ஊர்ல துளசி ரொம்ப வீட்டுக்குள்ள அவர் சொல்ற மாதிரி லைட்ஸ் எல்லாம் வச்சாலும்
வாடி வாடி போறது. சோ அதனால அப்பதான் நான் நினைப்பேன் பக்தி இல்ல போல இருக்கு, அதனால வரமாட்டேங்கிறான்னு. ஒரு விண்டருக்கும் போயிடுறா. ஒரு விண்டர் இருந்தா அட்லீஸ்ட் ஒரு விண்டருக்கு இருந்தா அடுத்த விண்டர்ல போயிடுறா பிரபு. சோ 2 வருஷம் தான் மேக்சிமம் வைக்க முடியுது துளசி மகாராணிய. ஆனா சில பேர் வீட்டுல நல்ல சன்லைட் இருக்கு போல இருக்கு கொஞ்சம். அது மாதிரி அந்த அவங்களோட வீட்டுல காத்தோட்டம், அந்த ஹீட், அந்த சைஸ் ஆஃப் த ஹோம் பொறுத்து இருக்கு போல இருக்கு. பட் நைஸ் பிரபுஜி, தேங்க்யூ ஃபார் சேயிங் வி கேன் யூஸ் நம்ம போட்டோ வச்சும் பண்ணலாம்னு சொன்னதுக்கு தேங்க்ஸ் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, எனக்கு ஒரு தடவை சொல்றீங்களா பிரபு அந்த ஸ்லோகா? திருஷ்டா, சிருஷ்டி, அப்புறம் 9 விதமான வகைகள் நம்ம பண்ணணுமே. திருஷ்டா, ஆ. ஸ்பிருஷ்டா. ஸ்பிருஷ்டா அப்படின்னா தொடுறது. ம்ஹும். ததா தியாயதா, ம். கீர்த்திதா, நமிதா, ஸ்ருதா, ரோபிதா, சேவ்யா, நித்யம் பூஜிதா, துளசி சுபா, நவதா துளசி நித்யம், ஏ பஜந்தி தினே தினே யுகே, யுககோடி சகஸ்ராணி வசந்தி ஹரேர் கிரகே. டோன்ட் வரி, இது வந்து ரெக்கார்டிங் ஆயிட்டு இருக்கு. இப்போ ஃபாலோ பண்ண முடியாட்டாலும் திரும்ப வந்து இந்த வீடியோ ஒரு வாட்டி ரிவர்ஸ் பண்ணி கேட்டிங்கன்னா அப்ப நீங்க இன்னொரு வாட்டி நோட் நீங்க பண்ணி எல்லாருக்கும் அனுப்புறீங்களா பிரபு? ரெக்கார்டிங் வாய்ஸ் அனுப்புறீங்களா? ரெக்கார்டிங் அனுப்புவோம். ஓகே ஓகே. தேங்க்யூ பிரபு, தேங்க்யூ ஸோ மச். எஸ் ஹரே கிருஷ்ணா. எஸ். வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி இல்லை கருத்துக்கள்? ஹரே கிருஷ்ணா. ஆ நீங்க அந்த ஸ்டோரி ஒன்று சொன்னீங்க, அந்த துளசி சத்யபாமாக்கும் சத்யபாமா அந்த ஒரு துளசி லீவ் எடுத்து வச்சு அது வந்து இன்னும் ஒரு மாதிரி கதை கேள்விப்பட்டா சத்யபாமாவுக்கும் அவன் இன்னொரு ருக்மணி தேவிக்கு ரெண்டு பேருக்கு இடையில போட்டி வந்து யார் அதுல கிருஷ்ணருக்கு பிடிக்குமென்ற ஒரு ஸ்டோரியும் இருக்குல்ல அப்படி? இது நான் சொல்றது வந்து ஹரிவம்ச புராணம்ங்கிற புராணத்துல இருக்கக்கூடிய கதை. ஓகே ஓகே. நானும் வேற மாதிரி கேள்விப்பட்டேன். அந்த ஸ்டோரி வந்து ருக்மணி தேவிக்கும் சத்யபாமாக்கும் இடையில ஏதோ போட்டி வந்தது. அதுல வந்து யாருக்கு கூட கிருஷ்ணனை பிடிக்குமாண்டாரு தெரியல. இது நான் ஹரிவம்ச புராணம் படிச்சிருக்கிறேன், படிச்சதுல இருந்தது நான் சொல்றேன். ஓகே ஓகே. நல்ல ஸ்டோரி எல்லாமே கன ஸ்டோரிகள் இருக்கு அப்படி. எஸ். யா. ஸோ தேங்க்யூ வெரி மச் எல்லா பக்தர்களுக்கும். தொடர்ந்து நீங்கள் வந்து வகுப்பில் வந்து கலந்துக்கிறது அது எனக்கும் வந்து உற்சாகமாக இருக்குது. உங்கள் மூலமாக துளசியோடைய மகிமையை பேசக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கும் வந்து கிடைச்சது. இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். இந்த துளசியை வந்து வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளும் வந்து பக்தியில் வந்து முன்னேறதுக்கும் மற்றவர்களையும் வந்து பக்தியில் முன்னேற்றுறதுக்கும் கண்டிப்பாக எல்லாருக்குமே இது வந்து ஒரு பிரயோஜனமாகவும் உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். குரு பிரபுபாதருடைய கருணையினால், என்னுடைய ஒரு தனிப்பட்ட தகுதியினால் எதுலேயும் இல்லை. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சேவை செஞ்சுருந்தேன் அப்படின்னு சொன்னால் அது என்னுடைய குருவையும் பிரபுபாதரையும் வந்து சந்தோஷப்படுத்தும். அதுதான் வந்து என்னுடைய ஒரு பலம். அதுதான் எனக்கு தேவை, அவங்களுடைய ஆசீர்வாதமும். ஸோ உங்களுடைய எல்லாருடைய ஆசீர்வாதமும் எனக்கு தேவை. தொடர்ந்து வந்து நான் இன்னும் நல்லா பக்தி பண்ணுறதுக்கும் மற்றவர்களுக்கு சேவை பண்ணுறதுக்கும் அதுக்கு கிருஷ்ணர் எனக்கு சக்தியை கொடுக்கட்டும்னு உங்கள்கிட்டையும் நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா. அடுத்த வகுப்பில் நம்ம வந்து சந்திக்கலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு. சாரி, வெரி குயிக் கொஸ்டின். பிரபு, குருமராஜ் ஐட்டினரி தெரியுங்களா உங்களுக்கு? குருமராஜ் சென்னை தானே இப்போ? கேட்கலாம் மாதாஜி, வாய்ஸ் கம்மியாக வருது. ஜெயபத்திர சுவாமி குருமராஜுடைய ஐட்டினரி தெரியுங்களா உங்களுக்கு? ஈஸ் இன் சென்னை இல்லையா இப்போ? இப்போ சென்னையில் தான் இருக்கிறாங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ நாள் பிரபு ஸ்டே பண்ணுவார்? எனி ஐடியா? இல்லை மாதாஜி, இன்னும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறதுனால கன்ஃபார்மாக எனக்கு தெரியல. நான் கேட்டு சொல்கிறேன் மாதாஜி. ப்ளீஸ் பிரபு, ஒரு டெக்ஸ்ட் பண்ணுங்க பிரபு, ஏஎஸ்ஏபி. கண்டிப்பாக கண்டிப்பாக. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா.
எஸ், ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணலாம். ஸ்டாப் பண்ணுமா?